வணக்கம் மாணவர்களே, நாங்கள் தரம் 9 முதலாம் தவணை இறுதியில் உள்ள மீட்டர் பயிற்சி ஒன்றுக்குரிய வினாக்களையும் விடைகளையும் தற்போது பார்க்க போகின்றோம். அது உங்களுடைய தவணை ஒன்றுக்கான புத்தகத்தின் இறுதி பக்கங்களிலே காணப்படுகின்றது. இதனை நீங்கள் இவ்வளவு நேரமும் படித்த பாடங்களை வைத்துக்கொண்டு சிறிய மீட்டலாக இதனை செய்து கொள்ள முடியும். ஆகவே மாணவர்களே, தரம் 9 தவணை ஒன்றுக்கான அந்த 9 பாடங்களுக்குமான சிறிய மீட்டலாக பகுதி 1 வினாக்களையும் பகுதி 2 வினாக்களையும் உள்ளடக்கியதாக இந்த சிறிய மீட்டர் பயிற்சி காணப்படுகின்றது. எனவே இது நீங்கள் உங்களது தவணை ஒன்றுக்கான அந்த பரீட்சை வினாத்தாளுக்கு ஒரு முன்னோட்டமாக அமையும். இந்த வினாத்தாளினை நீங்கள் இப்போது செய்து பார்க்க போகிறீர்கள். ஆகவே என்னுடன் சேர்ந்து நீங்களும் இந்த வினாக்களுக்கான விடைகளை செய்வோம். சரியா மாணவர்களே? இப்போது பாருங்கள், பகுதி 1 உள்ள முதலாவது வினாவுக்கு நாங்கள் செல்லுவோம். 5, 8, 11, 14 எனும் எண்கோலத்தின் பொது உறுப்பை காண்க. ஒரு எண்கோலத்தின் பொது உறுப்பை நாங்கள் மிக இலகுவாக காண முடியும். அதாவது அந்த எண்கோலத்தின் பொது உறுப்பை எவ்வாறு காணுவதெனின் அந்த பொது வித்தியாசத்தை வைத்துக்கொண்டு, எண்களுக்கு இடையிலான அந்த வித்தியாசத்தை வைத்துக்கொண்டு, உறுப்புகளுக்கு இடையிலான வித்தியாசத்தை வைத்துக்கொண்டு நாங்கள் பொது உறுப்பை மிக இலகுவாக எழுத முடியும். இங்க பாருங்கள், 5, 8, 11, 14. ஆகவே உறுப்புகளுக்கு இடையிலான வித்தியாசங்கள் சமனாக வருகின்றது. ஆகவே பொது வித்தியாசம் 8 5 3. இதை நாங்கள் முதலாம் உறுப்பை இந்த பொது வித்தியாசத்தின் மடங்குகளில் எவ்வாறு எழுத முடியும்? பாருங்கள், 5 முதலாம் உறுப்பு. ஆகவே இதனை நாங்கள் எழுதலாம் 3 சக 2. அப்ப பாருங்கள், இது 3 தர 1 சக 2. இப்ப இரண்டாம் உறுப்பை பார்ப்போம். இது முதலாம் உறுப்பு மாணவர்களே. இரண்டாம் உறுப்பை கவனியுங்கள் மாணவர்களே, அது 8. அப்ப 3 மடங்குகள்ல போக வேண்டுமெனில் 6 சக 2, 3 தர 2 சக 2. ஆகவே நீங்கள் நேரடியாக பொது உறுப்பை எழுத முடியும் 3 தர n சக 2, 3 n சக 2. இதுதான் பொது உறுப்பு. பாருங்கள், மிக இலகுவாக நீங்கள் இந்த பொது உறுப்பை கண்டுபிடிக்கிறீர்கள். இதை விட நீங்கள் என்ன முதலாம் உறுப்பு சார்பாகவும் நீங்கள் இதனை எழுதி கொண்டு செல்ல முடியும் மாணவர்களே. பாருங்கள், நாங்கள் பொது வித்தியாசத்தை கொண்டு இந்த பொது உறுப்பினை நாங்கள் இலகுவாக கண்டுள்ளோம். அடுத்த வினாவை பார்ப்போம். 1 0 0 1 1 2 ஒரு எண்ணை 2 அடியாக கொண்ட ஒரு எண்ணை கழிக்கும் போது 1 1 2 கிடைக்கின்றது. ஆகவே கீறிட்ட இடத்தை நிரப்புக. நீங்க மிக இலகுவா பாருங்கள். இப்ப 10 சாய 3. 10 என்னத்தை கழிச்சா எங்களுக்கு 3 கிடைக்கும்? 7 கழிச்சு என்னென்று கண்டுபிடிச்சீங்க? இந்த 10 இந்த 3 கழியுங்க. அது போலதான் நாங்க என்ன செய்ய போறோம்? 1 0 0 1 1 அடி 2 1 1 அடி 2 நாங்கள் நீக்கினோம் எனில் அந்த கழித்த உறுப்பினை கண்டுபிடிக்க முடியும் எங்களால். அப்ப பாருங்கள், 0 0 0 0 1. மிக இலகுவான ஒரு வினா. 1 0 0 0 0 என்று வரப்போகுது மாணவர்களை. பாருங்கள், நாங்கள் என்ன செய்வோம்? எங்களுக்கு தெரிந்ததிலிருந்து தெரியாததை கண்டுபிடிக்கிறோம். அப்ப பாருங்கள், 1 0 0 1 1 1 0 0 0 0 2 கழிக்கும் போதுதான் எங்களுக்கு 1 1 2 வருகிறது. விளங்குதா இது? சரியா மாணவர்களே? அடுத்த வினாவுக்கு செல்லுவோமா? இப்ப பாருங்கள், குறித்த ஒரு தொகை பணத்தின் 1/3 பெருமானம் ரூபாய் 800. தெளிவாக கவனியுங்கள். வினாக்களை வாசிக்கும் போது குறித்த ஒரு தொகை பணத்தின் 1/3 பெருமானம் தான் 800 ரூபாய். அத்தொகையின் 4/3 பங்கு எவ்வளவு? ஆகவே நாங்கள் என்ன செய்வோம்? அந்த பணத்தின் 1/3 பங்கு, 1/3 பங்குதான் ரூபாய் 800. இதிலிருந்து உங்களுக்கு தெரியும், அந்த பணத்தொகையை நாங்கள் கண்டுபிடிக்கலாம். அவரிடம் இருக்கிற பணத்தின் 1/3 பங்கு தெரியும் என்றால் மொத்தம் 3/3 பங்கை கண்டம் என்றால் மொத்த பணத்தை காண முடியும். 3 பிரிச்சு ஒரு பங்கு தான் இருக்கு. இப்போ மீதி 2 நாங்கள் சேர்த்தோம்னா 3.
ஆகவே 3/3 பங்கு. ஒரு பங்கு தெரிஞ்சால் 3 பங்கு காண நாங்கள் 3 பெருக்குவோம். ஆகவே அது ரூபாய் 2400. இதுதான் மாணவர்களே அவரிடம் இருக்கும் மொத்த பணம். ஆனால் இது எங்களுக்கான வினா இல்லை. தெளிவாக கவனியுங்கள். என்ன கேள்வி? அதன் 4/3 பெருமானம். அவர்கிட்ட இருக்கிற பணத்தின் 3/4 பங்கு 4/3 பெருமானம். அப்ப நாங்க என்ன செய்யணும்? பணத்தின் 4/3 பங்கினை காணுவோம். அப்ப என்னென்று காண முடியும்? இங்குதான் அந்த பின்னங்களில் நாங்கள் படித்த என்ன இன்னின் பிரயோகம் வரும். அப்ப பாருங்கள் மாணவர்களே, ரூபாய் 2400 இன் 4/3. ரூபாய் 2400 இன் 4/3. ஆகவே ரூபாய் 2400 தர 4/3. இன்னும் போது அதை பெருக்கல் அடையாளத்தை பாவிக்கலாம். நாங்கள் 4ஆல சுருக்கலாம். 4ஆம் விட எல்லாருக்கும் தெரியும் தானே? பாருங்கள், 6/24 2/0. ஆகவே ரூபாய் 600 தர 3. அது ரூபாய் 0 0 3 6 18 1800 ரூபாய். எவ்வளவு? அந்த 3/4 பங்கு 1800 ரூபாய் ஆகும். பாருங்கள், முதலில் 1/3 பங்கு எங்களுக்கு தெரியும். அதனை வச்சுக்கொண்டு மொத்த பணத்தை நாங்கள் கண்டோம். அந்த மொத்த பணம் எங்களுக்கு தெரியும் என்றால் அது இந்த 3/4 பங்கை நாங்கள் கண்டுள்ளோம். சரியா மாணவர்களே? அடுத்த வினாவை பார்ப்போமா? ஒரு பொருள் ரூபாய் 1500க்கு விற்கப்படுவதால் ரூபாய் 300 இலாபமாக கிடைக்கின்றது எனின் இலாப சதவீதம் எவ்வளவு? ஒரு பொருளின் விற்ற விலை ரூபாய் 1500. இலாபம் ரூபாய் 300. ஆகவே இதிலிருந்து நீங்கள் சொல்ல முடியும், என்னதை காண முடியும்? கொள்விலையை சொல்ல முடியும். ஆகவே கொள்விலை மாணவர்களே, ஆகவே கொள்விலை ரூபாய் 1500 விற்ற விலை, இலாபம் 300. ஆகவே கொள்விலை ரூபாய் 1200. இப்ப என்ன வினாங்களுக்கு? அதன் இலாப சதவீதம் என்ன? இலாப சதவீதம் எப்படி நாங்கள் காண்பது? கொள்விலையின் மேல் இலாபம் தர 100 வீதம். அப்ப கொள்விலை எவ்வளவு? 1200. என்னென்று நாங்கள் இப்போது விற்ற விலை 1500, இலாபம் 300 ஆகையால் நாங்கள் என்ன செய்தோம்? விற்ற விலையிலிருந்து அந்த இலாபத்தை நீக்கினோம் எனில் எங்களுக்கு என்ன கிடைக்கும்? கொள்விலை கிடைக்கும். ஆகவே பாருங்களேன், நீ இலாப சதவீதத்தை காணுவோம். இலாப சதவீதம் கொள்விலையான 1200, அதற்கான இலாபம் 300. ஆகவே 100க்கு எவ்வளவு? 1200க்கு 300 எனின் 100க்கு எவ்வளவு? 2 பூஜ்ஜியங்களை நீக்குங்கள். 300ஐ 12ஆல் சுருக்க வேண்டும். 3ஆல் வகுக்கலாம். 3 12 300. ஆகவே 100ன் கீழ் 4. 100க்குள்ள 4 எவ்வளவு? 25%. ஆகவே இலாப சதவீதம் 25%. நீங்கள் வினாக்கள் எல்லாம் படிவாக செய்வீர்கள் மாணவர்களே. ஆனால் என்ன, அந்த படிமுறையாக எழுதுதல் வேண்டும். அத்துடன் அந்த குறித்த அலகுகள் இங்கே என்ன சதவீதம். ஆகவே அந்த சதவீதத்துக்குரிய அலகினை நீங்கள் குறித்தல் வேண்டும். ஆகவே ஒவ்வொரு படிமுறையாக எழுதுவதன் மூலம் உங்களுடைய பிழைகளை நீங்கள் தவிர்த்து கொள்ள முடியும் மாணவர்களே. அடுத்து பார்ப்போம். செவ்வகம் ABCDயின் பரப்பளவை எக்ஸின் சார்பில் தருக. இங்கே பாருங்கள், செவ்வகம் ABCDயின் பரப்பளவை நாங்கள் என்னென்னு சொல்லலாம்? ஒரு செவ்வகத்தின் பரப்பளவு நீளம் தர அகலம். அப்போ செவ்வகத்தின் பரப்பளவு நீளம் தர அகலம் எனில் இந்த செவ்வகம் ABCDயின் நீளம் என்ன? x ஆக 3 சென்டிமீட்டர், அகலம்
எக்ஸ் ஆக 1 சென்டிமீட்டர். ஆகவே செவ்வகத்தின் பரப்பளவு நீளம் தர அகலம் எக்ஸ் ஆக 3 தர எக்ஸ் ஆக 1 சென்டிமீட்டர் வர்க்கம். ஏன் பரப்பளவு சென்டிமீட்டர் வர்க்கம். சதுர அலகுகளில் நாங்கள் குறிப்பிடுவோம். இந்த இரு கோவைகளையும் நாங்கள் எவ்வாறு பெருக்க முடியும்? எவ்வாறு பெருக்கலாம்? முதலில் பாருங்கள், எக்ஸினால் இந்த எக்ஸ் ஆக 1ஐயும் 3னால் இந்த எக்ஸ் ஆக 1ஐயும் நாங்கள் பெருக்குவதன் மூலம் இந்த கோவையை விரித்தெழுதி சுருக்க முடியும். அப்ப பாருங்கள், எக்ஸ் எக்ஸினால் நாங்கள் எக்ஸ் ஆக 1ஐயும் 3னால் பாருங்கள் எக்ஸ் ஆக 1ஐயும் பெருக்குகின்றோம். எக்ஸ் தர எக்ஸ் வந்து பாருங்கள் எக்ஸ் வர்க்கம், எக்ஸ் தர 1 வந்து ஒரு எக்ஸ், ஒரு எக்ஸ் நாங்கள் எக்ஸ் என்று தான் போடுவோம். 3 தர எக்ஸ் வந்து 3x சக 3 3. இதில் என்னத்தை சுருக்க முடியும்? எக்ஸ் சக 3x, அது எவ்வளவு? 4x. அப்ப பாருங்கள், எக்ஸ் வர்க்கம் சக 4x சக 3 சென்டிமீட்டர் வர்க்கம். பாருங்கள், மிக இலகுவாக நாங்கள் எக்ஸின் சார்பில் நாங்கள் இந்த செவ்வகம் ஏபிசிடியின் பரப்பளவை நாங்கள் குறித்துள்ளோம், கண்டுள்ளோம். ஆகவே பாருங்கள் மாணவர்களே, அடுத்து எக்ஸ் வர்க்கம் சய எக்ஸ் சய ஆறின் காரணிகளை காண்க. நாங்கள் இந்த காரணிகளை காண்க வந்து நாங்கள் ஏற்கனவே நாங்கள் என்ன செய்துள்ளோம்? கற்றுள்ளோம். எவ்வாறு கற்றுள்ளோம்? இந்த காரணி இருபடி மூவுறுப்பு கோவைகளின் காரணிகளை எவ்வாறு காணலாம் என்பது எங்களுக்கு தெரியும். அது தொடர்பான ஒரு வினா. இங்க பாருங்கள், எக்ஸ் வர்க்கம் சய எக்ஸ் சய 6. அப்ப இங்க பெருக்கத்தை சொல்லுங்கள் பாப்போம். எக்ஸ் வர்க்கம் தர மறை 6. ஆகவே இது வந்து சாய 6 எக்ஸ் வர்க்கமா வரப்போகுது. பெருக்கம் பெருக்கம் என்னவா இருக்கு? மறை. அப்ப பெருக்கம் மறையாக வந்தால் அந்த இரண்டு கோவைகளும் வந்து என்ன? வித்தியாசமான அடையாளங்களை கொண்டிருக்கும். ஏன்? வித்தியாசமான அடையாளங்களை கொண்ட பெருக்கம் தான் என்னவாக இருக்கும்? மறை. ஒரே அடையாளம் என்றா அது நேர். மறை தர மறை நேர், நேர் தர நேரு நேர். ஆனால் மறை தர நேரோ நேர் தர மறை என்று வந்தால் அது என்ன வரப்போது? மறையாகத்தான் வரும். ஆக இது எக்ஸ் எனும் போது ஒரு எக்ஸ் ஒன்று. அப்ப வித்தியாசம் வந்து மறை உண்டாக வர வேண்டும். பெருக்கம் 6 வரக்கூடிய மாதிரி நீங்கள் எழுதுவீர்கள். 6 6 3 6. இங்க வித்தியாசம் வரணும்டா 6ல் 1 போனா 5 வராது, 3ல் 1 போனா 3ல் 2 போனால் 1 ஓகே. ஆனால் இதுல பாருங்கள் மறை உண்டு. ஆகவே பெரிய எண்ணுக்கு மறை. அப்ப மறை 3x நேர் 2x. மறை 3x உடன் நேர் 2x சேர்க்கும் போது மறை x, மறை 3 தர நேர் 2 மறை 1. அப்ப பாருங்கள், அது மிக இலகுவாக வந்து விட்டது. அப்ப பாருங்கள், இங்கு எக்ஸ் வர்க்கம் சய 3x சக 2x சய 6 மறை தர நேர் மறை. அப்ப மறை 6 எக்ஸ் வர்க்கம், மறை 3x நேர் 2x மறை x. பாருங்க, இருபடி மூவுறுப்பு கோவையை நாங்கள் 4 உறுப்புகளாக மாற்றி அதுக்குள்ள போய் இவ்விரண்டு சோடிகளுக்கு நாங்கள் என்ன செய்வோம்? பொது காரணிகளை வேறுபடுத்தி நாங்கள் அங்காலே சுருக்குவோம். அப்ப இதுல எக்ஸ் வர்க்கம் சய 3x எனும் வரும்போது எக்ஸ் எனும் பொது காரணியை வேறாக்கினால் எக்ஸ் சய 3, இங்க நாங்கள் ஒரு 2னை வேறாக்கினால் எக்ஸ் சய 3. இனி இரண்டிலும் உள்ள பொது காரணியான எக்ஸ் சய 3ஐ வேறாக்கினால் எக்ஸ் ஆக 2. அப்ப பாருங்கள், எக்ஸ் வர்க்கம் சய எக்ஸ் சய 6 என்ற காரணிகளாக எக்ஸ் சய 3ம் எக்ஸ் ஆக 2ம் காணப்படுகிறது. பாருங்கள், மிக இலகுவான ஒரு வினா. இவ்வாறான வினாக்கள் உங்களுக்கு வினாவப்படும். அடுத்த வினா, தரப்பட்ட தரவுகளை கொண்டு வெளிப்படை உண்மைகளை பயன்படுத்தி. நாங்கள் வெளிப்படை உண்மைகள் 5 படித்துள்ளோம். ஏற்கனவே நாங்கள் வெளிப்படை உண்மைகள் 5 கற்றுள்ளோம். அந்த 5 வெளிப்படை உண்மைகளையும் வைத்துக்கொண்டு பொருத்தமானவற்றை நாங்கள் பயன்படுத்தி ஏசி சமன் PQ எனவும் நிறுவுவோம், BC சமன் QR எனவும் நிறுவுவோம். முதலில் பார்ப்போம், முதலாவது பகுதியை பார்ப்போம். ஏசி சமன் PQ என நாங்கள் நிறுவுதல் வேண்டும். அப்ப ஏசி என்பது என்ன? இந்த முக்கோணி ABCயின் ஒரு பக்கம் ஏசி. பாருங்க, இது ஏசி. ஏசியும்
பிக்யூவும் சமன் என நாங்கள் நிறுவுதல் வேண்டும். பாருங்கள், இங்கு ஏடியும் பிடியும் சமன் என அங்கு தரவு உள்ளது. அதே நேரம் டிக்யூவும் டிசியும் சமன் என்பதும் அங்கே தரவாக உள்ளது. ஆகவே பாருங்கள், இந்த ஏடியுடன் டிசியை சேர்க்கும் போது எங்களுக்கு ஏசி கிடைக்கின்றது, ஒரு நேர்கோடு தானே. அதே போல இந்த பிடிஎன் நேர்கோட்டுடன் நான் டிக்யூவை சேர்க்கும் போது அது பிக்யூ கிடைக்கின்றது. அப்ப மிக இலகுவாக நாங்கள் இதனை காண முடியும். பாருங்கள், நாங்கள் முதல்ல எழுதுவோம். என்னது? இந்த ஏடி எனும் பக்க நீளமும் பிடி எனும் பக்க நீளமும் சமன். இதற்குரிய காரணம் தரவு. எந்த ஒரு நிறுவலும் நாங்கள் செய்யும் போது பக்கத்தில் அந்த காரணங்களை எழுதுங்கள். அந்த காரணங்களை எழுதும் போதுதான் எங்களுக்கு முழு புள்ளிகளும் கிடைக்கும். அப்ப ஏடியும் பிடியும் சமன். அதே நேரம் டிசியும் கியூடியும் என்னவா இருக்கு? அங்கேயும் அதுவும் சமன், அதுவும் தரவு தான். அப்ப பாருங்கள், டிசி டிக்யூ இதுவும் தரவு. அடுத்து பாருங்கள், எங்களுக்கு பாருங்கள் ஏடியுடன் டிசியை சேர்க்கும் போதுதான் ஏசி கிடைக்குது. அப்ப இது ரெண்டையும் கூட்டும். பிடியுடன் டிக்யூவை சேர்க்கும் போதுதான் டிக்யூ. ஏன்னா எங்களுக்கு விடை ஏசியும் பிக்யூவும் சமனாக வரணும். அப்ப பாருங்க, இந்த ரெண்டையும் சேர்க்கணும், இந்த ரெண்டையும் சேர்க்கணும். இது சேர்க்க முடியுமா? ஓம். ஏன்? வெளிப்பட உண்மை என்ன சொல்லுது? உண்டு. நாங்கள் படித்த முதலாவது வெளிப்பட உண்மையை என்ன சொல்லுது? சமனான கணியங்கள். இது சமனான கணியங்களுடன் சமனான கணியங்களை சேர்க்கும் போது கிடைக்கும் பெருமானமும் கிடைக்கும் கணியங்களும் எப்படி இருக்கும்? சமனாகத்தான் இருக்கும். இது வெளிப்பட உண்மை 2. மிக இலகுவாக நாங்கள் செய்யலாம். பாருங்கள், இது 1 2 1 சக 2. பாருங்கள், ஏடியுடன் டிசியை கூட்டுவதும் பிடியுடன் டிக்யூவை கூட்டுவதும் சமனாக இருக்கும். இது வெளிப்பட உண்மை 2ஆக அமையும். வெளிப்பட உண்மையின்படி நீங்கள் வெளிப்பட உண்மை என்ற இலக்கங்கள் நீங்கள் எழுத வேண்டிய அவசியம் இல்லை. வெளிப்பட உண்மை என்று போட்டாலே சரி. என்ன? சமனான கணியங்களை கூட்டும் போது கிடைக்கும் பெருமானங்களும் கிடைக்கும் கணியங்களும் எப்படி இருக்கும்? சமனாக இருக்கும். இது வெளிப்பட உண்மை. உங்களுக்கு நீங்கள் இந்த இலக்கங்கள் எழுத வேண்டிய அவசியம் இல்லை. ஆக ஏடி சக டிசி ஆனது ஏசி, பிடி சக டிக்யூ ஆனது பிக்யூ. பாருங்கள், முதலாவது ஏசியும் பிக்யூவும் சமன் என்பதை மிக இலகுவாக நிறுவியுள்ளோம். அடுத்த பகுதியை பாருங்கள். பிசியும் கியூஆரும் சமன் என்பதை காட்ட வேண்டும். பாருங்கள், பிசியும் கியூஆரும் சமன் என்பதை காட்ட வேண்டும். பாருங்கள், பிசி கியூஆர். நீங்கள் அந்த காட்ட வேண்டியதற்கு புரிம்புபடுத்தி பார்க்கும் போது, ஒரு வேறுபடுத்தி காட்டும் போது உங்களுக்கு ஒரு தொடர்பு பாருங்கள். இந்த ரெண்டையும் எடுத்தால் இந்த பிஆர் என்ற நேர்கூட்டில பிக்யூவும் சிஆரும் சமன். எங்களுக்கு இந்த பிசி எனும் போது இந்த கியூசி என்பது மேலதிகமாக வருது. இதனுடன் பிக்யூவுடன். அதே போல சிஆருடன் இந்த கியூசியையும் கூட்டும் போது நான் எங்களுக்கு கியூஆர் வருது. ஆக மொத்தத்தில் இந்த கியூசி ஆனது இந்த பிக்யூவுடனும் சிஆருடன் சேரும் போதுதான் பிசியும் கியூஆரும் வருகிறது என்பது உங்களுக்கு மிக இலகுவாக விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே பாருங்கள், இதிலிருந்து நாங்கள் முதலாவது எழுத முடியும். பிக்யூவும் சிஆரும் சமன். தரவு. நாங்கள் என்ன செய்கிறோம் என்றால் இருபுறமும் ஒரே கணியத்தை சேர்க்க போறோம். என்னது சேர்க்க போறோம்? கியூசி. கியூசி என்னது சேர்க்க போறோம்? கியூசி. இருபுறமும் கியூசியை சேர்க்க. அப்ப நாங்கள் பாருங்கள், சமனான கணியங்களுடன் ஒரே கணியத்தை சேர்க்கும் போது பெறப்படும் கணியங்களும் என்னவா இருக்க போகுது? சமனாக இருக்க போகுது. அப்ப பாருங்கள், பிக்யூவுடன் கியூசியை சேர்க்கிறோம், சிஆருடனும் கியூசியை சேர்க்கிறோம். இது சேர்க்கும் போது கிடைக்கும் பெருமானங்கள் சமனாக இருக்கும். அது வெளிப்பட உண்மை. அப்ப பாருங்கள், பிக்யூ சக கியூசி, சிஆர் சக சிக்யூ. பாருங்க, சிஆருடன் சிக்யூவை சேர்க்கிறோம். பாருங்கள், பிக்யூவும் கியூசியும் சேர்ந்து தந்தால்
அது பிசி, சிஆரும் சிக்யூவும் அல்ல கியூசியும் சேர்ந்தால் அது கியூஆர். நாங்கள் கற்ற வெளிப்பட உண்மைகளை பயன்படுத்தி மேலே உள்ள இரண்டினை நாங்கள் நிறுவியுள்ளோம். அதற்கு நாங்கள் அந்த எங்களுக்கு கேட்கப்பட்ட வினாக்களை நாங்கள் அங்கே குறித்து வேறு அடையாளங்களால் நாங்கள் குறித்து பார்க்கும்போது எங்களுக்கு நேரடியாகவே ஒரு ஐடியா வந்துடும். நாங்கள் இலகுவாக செய்யக்கூடிய மாதிரி இருக்கு. அடுத்த வினா பார்ப்போமா? ஏபி சிடி ஆகிய நேர்கோடுகள் சமாந்தரமானவை எனின் வையின் பெருமானத்தை காண்க. அப்ப பாருங்கள், ஏபியின் நேர்கோடும் சிடியின் நேர்கோடும் சமாந்தரம். கேட்டது y. ஆனால் எங்களிடம் இருக்கிற தெரியா கணியங்கள் என்னென்ன இங்க இருக்கு? எக்ஸும் வையும் இருக்குது. என்னென்ன இருக்கு? எக்ஸும் வையும். அப்ப வையை நாங்கள் நேரடியா காண முடியுமா? இல்லை. அப்போ நாங்கள் முதலில் என்ன செய்யணும்? எக்ஸை காணணும். அப்ப எக்ஸை கேட்கல தான் என்று போட்டு எக்ஸை காணாமல் வைக்கு நாங்கள் செல்ல முடியுமோ? இல்லை. அதற்குரிய சந்தர்ப்பங்கள் இங்கே இல்லை. அப்ப நாங்கள் முதல்ல என்ன செய்வோம்? எக்ஸை காணுவோம். எக்ஸை காணணும்னா நாங்கள் என்ன செய்யணும்? இது 60 பாகை, இதனுடன் சேர்ந்ததாக இந்த கோணம் வந்து எக்ஸ் எக்ஸ் எக்ஸ். எத்தனை எக்ஸ்? 3x. ஆகவே இந்த ரெண்டுமே என்ன கோணங்கள்? நேய கோணங்கள். ஏன்? இரு சமாந்தர நேர்கோடுகளை குறுக்கோடி ஒன்று வெட்டுவதால் உண்டாகும் நேய கோணங்களின் கூட்டுத்தொகை சமனா இருக்குமோ? என்னவா இருக்கும்? 180 பாகையாக இருக்கும். ஒத்த கோணங்கள் சமன், ஒன்று விட்ட கோணங்கள் சமன், நேய கோணங்கள் இந்த கூட்டுத்தொகை வந்து என்னவா இருக்கும்? 180 பாகையாக இருக்கும். அதை நீங்கள் மறக்க கூடாது. இந்த சமன் என கொள்வது தவறு. அது பாருங்கள், நாங்கள் இதில் இருந்து என்ன செய்யலாம்? இந்த ஏசிடி என்ற கோணமும் சிஏபி என்ற கோணத்தை நாங்கள் சேர்த்தால் 180 பாகை. ஏன்? நேய கோணங்களின் சமாந்தரங்கள் என்று தந்துவிடுது. சமாந்தரமானவை எது? ஏபியும் சிடி ஆகிய ரெண்டும் நேய கோணங்களாக இருக்கும். நேய கோணங்களோட கூட்டுத்தொகை வந்து பிள்ளைகளே 180 பாகை. அப்ப பாருங்கள், இதுல ஏசிடி ஆனது 60 பாகை, சிஏபி வந்து 3x, இவ்வளவும் சேரும் போது அது 180. அது இதிலிருந்து நீங்க செய்யலாம். 3x வந்து 180 60, இருபுறமும் நாங்கள் 60 கழிக்கின்றோம். ஆகவே 3x வந்து 120 பாகை. எங்களுக்கு என்ன வேணும்? x. 3x வந்து 120 என்றால் x-ஐ காணுவோம். 40 பாகை, முன்னாங்க 12. அப்ப x-ஐ கண்டுவிட்டோம். எவ்வளவு இப்ப? 40 பாகை. ஆனால் எங்களுக்குரிய வினா x அல்ல. என்ன வினா? y-ஐ காண வேண்டும். அப்ப y-ஐ காணணும் என்றால் y எனும் கோணம் இது AED. ஆகவே AED இந்த கோணம் y எனின் நாங்கள் எவ்வாறு காண முடியும்? அதனுடன் தொடர்பான நேய கோணங்கள் இந்த கூட்டுத்தொகையை நாங்கள் இங்கே கொண்டு வரலாம். இந்த 2x ஆக y வந்து 180 பாகையாக இருக்கும். நேய கோணங்களை வைத்துக் கொண்டே நாங்கள் எழுதலாம், அல்லது இந்த ஒன்று விட்ட கோணங்களை பயன்படுத்தி x என கொள்ளலாம். நீங்கள் அதுக்கப்புறம் நீங்க வேற எந்த இதையும் பயன்படுத்த முடியும். என்ற சமாந்தரம் தானே செட் வடிவில் வருகிறது. ஒன்று விட்ட கோணங்கள் எடுத்தா இதை x என்று எடுக்கலாம், முக்கோணின் கோணங்கள் கொண்டு வரலாம். அது நாங்கள் இங்க பாருங்கள், மிக இலகுவாக நேரடியாகவே எடுக்கலாம். இது AED சக BAE சமன் 180 பாகை. இதுவும் என்ன? நேய கோணங்களின் கூட்டுத்தொகை. நேய கோணங்களோட கூட்டுத்தொகை 180 பாகையாக இருக்கும். இந்த AED ஆனது y ஆகவும் BAE 2x ஆகவும் இருக்கும். இதுல பாருங்கள், y சக 2x, எங்களுக்கு ஒரு x 40 என்று தெரியும். ஆகவே அங்க xக்கு பதிலாக நாங்கள் எவ்வளவு பிரதியீடு செய்வோம்? 40 பிரதியீடு செய்வோம். y சமன் 2 தர 40 சமன் 180. ஆகவே y சக 80 தான் 180 பாகை. இதிலிருந்து y சமன் 180 80, இருபுறமும் 80 பாகையை கழிக்கின்றோம். ஆகவே y சமன் 100 பாகை. எங்களுக்கு கேட்கப்பட்ட வினா y-இன் பெருமானத்தை காண்க. y-ஐ கண்டுவிட்டோம். எவ்வளவு? 100 பாகை. அப்ப பாருங்க, நாங்கள் எங்களுக்கு கேட்டது y-இன் பெருமானம்,
வையின் பெருமானத்தை எங்களால் நேரடியாக காண முடியாதபடியால் நாங்கள் என்ன செய்கிறோம்? எக்ஸை கண்டு எக்ஸின் மூலமாக நாங்கள் என்ன செய்கிறோம்? வையினை காண்கின்றோம் மாணவர்களே. சரியா? அடுத்த வினாவுக்கு செல்லுவோமா? எக்ஸ் ஆக 4 தர எக்ஸ் ஆய 3 சமன் எக்ஸ் வர்க்கம் சக பி எக்ஸ் ஆக சி எனின் பி சி ஆகியவற்றின் பெருமானங்களை காண்க. அப்ப பாருங்கள், எக்ஸ் ஆக 4 எக்ஸ் ஆய 3 சமன் எக்ஸ் வர்க்கம் சக பி எக்ஸ் ஆக சி ஆக காணப்படுகிறது. ஆகவே நாங்கள் என்ன செய்வோம்? இந்த எக்ஸ் ஆக 4 எக்ஸ் ஆய 3 பெருக்கத்தை எழுதுவோம். எவ்வாறு எங்களால் எழுத முடியும்? பாருங்கள், மிக இலகுவாக. பாருங்கள், எக்ஸினால் முதலில் பெருக்குவோம், பிறகு 4 பெருக்குவோம். பாருங்கள், எக்ஸ் தர எக்ஸ் ஆய 3 சக 4 தர எக்ஸ் ஆய 3 பெருக்குவோம். எக்ஸ் வர்க்கம் சய 3x சக 4x நேர்தர மறை மறை 12. இதை மேலே சுருக்கலாம். எக்ஸ் வர்க்கம் சக எக்ஸ் சய 12 தான் வந்து பாருங்கள் எக்ஸ் வர்க்கம் சக பிஎக்ஸ் சக சி ஆக அமைகிறது. பாருங்கள், இவை இரண்டும் சமன். இவை இரண்டும் சமன் எனில் எக்ஸ் வர்க்கம் எக்ஸ் பிஎக்ஸுக்கு சமன், மறை 12 இந்த சிக்கு சமன். அப்ப இதுல இருந்து நாங்கள் சொல்லலாம் பி சமன் 1. எத்தனை எக்ஸ் இருக்கு? ஒரு எக்ஸ். எக்ஸ் என்றா அது இந்த குணகம் 1. ஆகவே பி சமன் 1. சியை பாருங்கள், இங்க சி தனியா இருக்கு, இங்க என்ன இருக்கு? மறை 12. சி சமன் மறை 12. அப்ப பாருங்கள், நாங்கள் இதனை விரித்து எழுதி சுருக்குவதன் மூலம் இந்த பியினையும் சியினையும் மிக இலகுவாக கண்டுள்ளோம். அப்ப பி சமன் 1, சி சமன் மறை 12. ஆகவே மாணவர்களை பாருங்கள், இந்த கோவையை நாங்கள் விரித்து எழுதி சுருக்குவதன் மூலம் இந்த பியையும் சியையும் கண்டுள்ளோம். அடுத்த வினாவுக்கு செல்லுவோம். எக்ஸின் பெருமானத்தை காண்க. இதுல பாருங்கள், இந்த 2 சமாந்தர நேர்கோடுகள் காணப்படுகிறது. மூன்றாவதாக ஒரு புள்ளடி கோடு, ஒன்று சமாந்தர கோடு உங்களுக்கு வரைந்தது உதவி செய்துள்ளார்கள். ஏன்? நாங்கள் இந்த எக்ஸை காண்பதற்காக. எவ்வாறு நாங்கள் காண முடியும்? பாருங்கள், இது 130 பாகை எனின் இந்த மீதி கோணத்தை எங்களால் சொல்ல முடியும். என்னென்று சொல்லுவீர்கள்? 2 நேய கோணங்களாக வரும். ஆகவே 180 இருந்து இந்த 130 நீங்கள் நீக்கினீர்கள் என்றால் 50 பாகை. 50 பாகையே நேய கோணங்களோட கூட்டுத்தொகை 180 வரணும். ஆனால் இந்த முழுவதுமான கோணம் தான் 80 பாகை. இவ்வளவும் 80. எங்கள்கிட்ட இவ்வளவும் 50. இந்த எஞ்சிய கோணம் என்னவாக இருக்கும்? மொத்தம் 80. அப்ப 50 அங்க போயிட்டு, அப்ப மிச்சம் எவ்வளவு? 80 இருந்து 50 கழியுங்கள். எவ்வளவு? 30 பாகை. இவ்வளவும் 30 பாகை. இனி பாருங்கள், இது என்ன வடிவில் வருது? Z வடிவில் உண்டு. Z வடிவில் வந்த என்ன வகையான கோணம்? ஒன்று விட்ட கோணங்கள். அப்ப ஒன்று விட்ட கோணங்கள் எவ்வாறு இருக்கும்? சமனாக இருக்கும். ஆகவே எக்ஸ் சமன் எவ்வளவு? 30 பாகை. எவ்வாறு கண்டனாங்கள்? நாங்கள் ஒன்று விட்ட கோணங்கள். இங்கே முதலில் நேய கோணங்கள் இந்த கூட்டுத்தொகையை பயன்படுத்தி இது 50 பாகை என்றதை கண்டோம். பிறகு நாங்கள் என்ன செய்தோம்? அந்த 80 பாகையில் இது 50 போனா மிச்சம் 30 என்றதை கண்டுபிடிச்சோம். அந்த 30 வச்சுக்கொண்டு இந்த எக்ஸுக்கு 30க்கும் இடையிலான தொடர்பு செட் வடிவில் இருப்பதால் அது ஒன்று விட்ட கோணங்கள். ஆகவே அவை சமனாகும். ஆகையால் எக்ஸ் சமன் 30 பாகை என்பதை கண்டுள்ளோம். மிக இலகுவாக நீங்கள் பகுதி பகுதியாக பிரித்து செய்வதன் மூலம் இதனை காண முடியும். அடுத்த வினா, 2 லிட்டர் கொள்ளளவுள்ள பாத்திரம் ஏயின் 3/4 பங்கை நிரப்புவதற்கு. அப்ப இந்த ஏயின் கொள்ளளவு 2 லிட்டர் நிரப்ப போவது. அதின் 3/4 பங்கை தான் நாங்கள் நிரப்ப போறோம். 50 மில்லிலிட்டர் கொள்ளளவுள்ள பாத்திரம் பியினால் எத்தனை தடவை ஊற்ற வேண்டும்? அப்ப பாருங்கள், இந்த ஏயின் கொள்ளளவு 2 லிட்டர், அதின் 3/4 பங்கை நாங்கள் நிரப்போணும். பி என்ற பாத்திரம் 50 மில்லி லிட்டர்.
அப்ப பாருங்க இரண்டுக்குமே அலகுகள் வித்தியாசம். அப்ப லிட்டருக்கும் மில்லி லிட்டருக்கும் இடையிலான தொடர்பு என்ன? 1 லிட்டர் 1000 மில்லி லிட்டர். ஆகவே பாருங்கள் ஏயின் கொள்ளளவு 2 லிட்டர், அதாவது 2000 மில்லி லிட்டர். ஏயின் கொள்ளளவு இப்ப 2000 மில்லி லிட்டர். நாங்கள் ஏன் ரெண்டும் ஒரே அலகில இருந்தால்தான் எங்களுக்கு கணக்கு செய்வது இலகு. அதனாலதான் நாங்க என்ன செய்தோம், எல்லாத்தையும் மில்லி லிட்டர்ல மாற்றி விட்டோம். இப்ப நாங்கள் இந்த 2000 மில்லி லிட்டர் ஊற்றணுமோ? இல்லை, அதுல 3/4 பங்கை ஊற்றினால் காணும். அப்ப நிரப்ப வேண்டிய அளவு அந்த 3/4 பங்கு. ஆகவே அதன் 3/4 பங்கு. இந்த 2000 மில்லி லிட்டரின் 3/4 பங்கு இன் பெருக்கல் அடையாளம் போடுவோம். 4 5 500 தர 3 1500 மில்லி லிட்டர். இப்ப நாங்கள் கண்டுபிடித்துட்டோம். என்னத்தை கண்ட நாங்கள் எவ்வளவு நிரப்போணும் என்றதை கண்டுபிடிச்சாங்க. அதை எவ்வாறு கண்டுபிடிச்ச நாங்கள்? 2 லிட்டர் கொள்ளளவு, 2 லிட்டர் அது 2000 மில்லி லிட்டர். அந்த 2000 மில்லி லிட்டர் 3/4 பங்கைத்தான் நாங்கள் நிரப்போணும். ஆகவே அது 1500. அப்ப 1500 50 எத்தனையா வரும்? 50 ஊத்திக்கு எத்தனை தரம் ஊத்தினா 1500 கிடைக்கும். அதான் வினா. ஆகவே நாங்கள் என்ன செய்வோம்? ஊற்ற வேண்டிய தடவைகள் எவ்வாறு காண போறோம்? நாங்கள் 1500 1500க்குள்ளே எத்தனை 50கள் உண்டு என்றால் மிக இலகுவாக எங்களால் சொல்ல முடியும். ஒரு பூஜ்ஜியத்தை நீக்கிறோம். I1 I3 30 தடவைகள். நாங்கள் 30 தடவைகள் ஊற்றினால் இந்த பாத்திரத்தின் 3/4 பங்கை நிரப்ப முடியும். பாருங்கள், 1500 மில்லி லிட்டர் நாங்கள் நிரப்போனும். 50 எத்தனை தடவைகள். மிக இலகுவாக நாங்கள் இதனை கண்டுள்ளோம். ஆகவே மாணவர்களே, நாங்கள் அடுத்த வினாவுக்கு செல்லுவோம். காணி ஒன்றை விற்கும் போது 3 வீத தரகு பணம் அறவிடப்படுகின்றது. தரகு பணம் செலுத்தப்பட்ட பின் உரிமையாளருக்கு 4,850,000 ரூபாய் கிடைக்கின்றது. நீங்கள் 3 நீங்கள் வலியங்களாக பிரித்து வாசித்தால் உங்களுக்கு இலகு. 4,850,000 ரூபாய் கிடைக்கின்றது. எனின் காணி என்ன விலைக்கு விற்கப்பட்டது? அப்ப பாருங்கள், காணி ஒன்றை விற்கிறதால அவர் 3 வீத தரகு பணம் கொடுக்கணும். 3 வீத தரகு பணம் கொடுத்த மிகுதிதான் அவருக்கு கிடைக்க போகிற பணமாக இருக்கும். அவர் மீதியாக எவ்வளவு? அந்த 97%. மொத்தம் 100 வீதத்தில் 3 வீதம் தரகு பணம் போயிடும். அப்ப 97% தான் எவ்வளவு? 4,850,000 ரூபாய். ஆகவே காணியின் விற்ற விலை என்றால் 100 வீதத்தை காணணும். சரிதானே? அப்ப உரிமையாளருக்கு கிடைக்கும் பங்கு தான் 97%. அந்த 97% பங்கு தான் 97% தான் 4,850,000 ரூபாய். இது எல்லாருக்கும் சரிதானே? பாருங்கள், இந்த ஏன் 3 வீதம் தரகு பணம் அறவிடப்பட்டாச்சு, கொடுத்தாச்சு. ஆகவே காணியின் விற்ற விலை, காணியின் விற்ற விலை 97 வீதம் தான் 4,850,000 எனில் 100 வீதத்தை காண வேண்டும். 1 வீதத்தை காண நாங்கள் 97ஆல் பிரித்தல் வேண்டும். ஆகவே 100 வீதத்தை காண வேண்டும் எனில் தர 100. ஆகவே நாங்கள் சுருக்குவோம். 485க்கு 97 எத்தனை முறை? 97 தர 5 இருக்க பெருக்கி பாருங்கள். 7 35, 9 45, 3 48, 485 வருது. நீங்க சொன்னது சரி. அப்ப பாருங்கள், 97 1 97 5. ஆகவே 50,000 தர 100. ஆக எவ்வளவு? 5 மில்லியன். எவ்வளவு ரூபாய்? 5 மில்லியன். அப்ப பாருங்கள், எங்களுக்கு தந்த தரவை வைத்துக்கொண்டு நாங்கள் சதவீதங்கள்ல கண்டு அதன் மொத்தம் 100 வீதம் விற்ற விலையை நாங்கள் மிக இலகுவாக காண்கிறோம். எவ்வாறு காண்கிறோம்?
அதாவது காணி வந்த எவ்வளவு 3% தரகு போனால் காணி உரிமையாளருக்கு 97% கிடைக்கும். அந்த 97% தான் இவ்வளவு என்றால் 1%க்கான நாங்கள் 97ஆல் சுருக்குவோம். அதனை இந்த மொத்தம் காணியின் விற்ற விலை எவ்வளவு 100%க்கான 100ஆல் பெருக்குவோம். 1/4 என்ன பின்னத்தால் பெருக்கும் போது 3/4 கிடைக்கும். அப்ப பாருங்கள், இந்த 1/4 நாங்கள் ஒரு பின்னத்தால பெருக்க போறோம். அது என்ன பின்னம் எங்களுக்கு தெரியாது, அதுதான் நாங்கள் காண வேண்டும். அப்படி நாங்கள் பெருக்கும் போது எங்களுக்கு கிடைப்பது 3/4. ஆகவே இது என்ன பின்னங்களின் பெருக்கல். அப்ப பின்னங்களின் பெருக்கல் என்பது நாங்கள் என்ன செய்தல் வேண்டும்? முதலில் முறைமை இல்லா பின்னங்களாக மாற்றுவோம். 7/4 தர x சமன் முன்னாங்க 12 15/4. பாருங்க, 4 4 3 7 முன்னாங்க 12 3 15. இனி நாங்கள் என்ன அந்த x தான் காண வேண்டும். ஆகவே x சமன் 15/4 7/4 என்ன செய்தல் வேண்டும்? பிரித்தல் வேண்டும். அது பிரித்தலுக்கு பதிலாக நாங்கள் என்ன செய்யலாம்? அதன் நேர்மாறினால் பெருக்க முடியும். x சமன் 15/4 தர 4/7. அப்ப 4 1 x சமன் 15/7. ஆகவே இது ஒரு முறைமை இல்லா பின்னம். ஆகவே அதனை நாங்கள் என்ன செய்வோம்? கலப்பு எண்ணாக மாற்றுவோம். 15க்குள்ளே எத்தனை முறை? 2 முறை. 7 2 14. 15ல் 14 போனால் மீதி 1. ஆகவே பாருங்கள், 1/4 நாங்கள் 2/7 பெருக்கும் போதுதான் எங்களுக்கு என்ன வரும்? 3/4 கிடைக்கும். அப்ப நாங்கள் அதனை தெரியாத அந்த பின்னத்தை நாங்கள் x என கொண்டு அதனை சுருக்குவதன் மூலம் இதனை கண்டுள்ளோம். அடுத்த வினா 14வது வினா, கீறிட்ட இடங்களை நிரப்புக. மிக இலகுவான ஒரு வினா. துவித எண்கள் நாங்கள் என்ன செய்வோம்? கூட்டுவோம். முதலில் 1 1 0 1 மீதி, திரும்பவும் 1 1 0 1 மீதி, 1 1 1 என்றால் 3 1 எழுதி 1 மீதி, மீண்டும் 1 1 3 என்றால் 1 எழுதி 1 மீதி. இது கூட்டியாச்சு. அடுத்து நாங்கள் என்ன செய்ய போறோம்? கழிக்க போறோம். 0ல் 1 போகாது. 1 கடன் எடுத்தால் இங்க வரைக்கும் 2. அந்த 2ல் இங்க எடுத்தா இப்போது 2. 2ல் 1 போனால் 1. இப்போ இங்க 1 இருக்கு. 1ல் 0 போனால் 1. இப்போ இதில் இருந்தது நாங்கள் கொடுத்துட்டோம். அப்போ இங்க கடன் எடுக்கணும். இது 2ல் 1 போனா 1. இப்போது இவரிடம் எதுவும் இல்லை. அங்கே 1. அப்போ 1 0 1 1 1 2. பாருங்கள், 14வது வினா மிக இலகுவாக இருந்தது. அடுத்து பாருங்கள், 15வது வினாவை பார்ப்போம். ஏபிடி டிபிசி ஆகிய கோணங்களின் இருகூறாக்கிகள் முறையே பிஎம்மும் பிஎன்னும் ஆகும். அப்ப பாருங்கள், ஏபிடி எனும் கோணத்தின் இருகூறாக்கி இந்த 2 கோணங்களும் சமன். அதே போல பாருங்கள், டிபிசி எனும் கோணத்தின் இருகூறாக்கி. அப்ப இந்த கோணமும் சமன். என்ன பிஎம்மும் பிஎன்னும் என்பது எங்களுடைய தரவு. ஏபிசி ஒரு நேர்கோடு எனின் ஏபிஎம் இந்த ஏபிஎம்மினதும் சிபிஎன்னினதும் கூட்டுத்தொகை பெருமானத்தை காண்க. கூட்டுத்தொகையை காண வேண்டும். நாங்கள் ஏபிஎம் சக சிபிஎன்னினது கூட்டுத்தொகையை காணணும். அப்ப பாருங்கள், ஏபிடி என்ற கோணத்தின் இருகூறாக்கி, அதே போல டிபிசி எனும் கோணத்தினதும் இருகூறாக்கி தரப்பட்டுள்ளது. அப்ப முதல்ல பாருங்கள், ஒரு நேர்கோடு எனும் போது நீங்கள் முதலில் எழுதக்கூடியது ஒரு நேர்கோட்டில் அடுத்துள்ள கோணங்களின் கூட்டுத்தொகை 180 பாகை. இங்க அடுத்துள்ள கோணங்களாக ஏபிடியும் டிபிசியும் காணப்படுகின்றன. அப்ப பாருங்கள், ஏபிடி எனும் கோணத்தினதும் டிபிசி எனும் கோணத்தினதும் கூட்டுத்தொகையானது 180 பாகை. ஏன்? ஒரு நேர்கோட்டில் அடுத்துள்ள கோணங்கள் ஒரு நேர்கோட்டில் அடுத்துள்ள கோணங்கள் இந்த கூட்டுத்தொகை 2 செங்கோணங்கள், அதாவது 180 பாகை. ஆனால் இந்த ஏபிடி இருகூறாக்கி பிஎம் ஆக அமைவதால் இந்த ஏபிஎம்மும்
எம்பிடியும் என்னவா இருக்கும், சமனாக இருக்கும். அப்ப ஏபிடி ஆனது இந்த கோணத்தின் இருமடங்காக இருக்கும். இது சமன். ஆகவே இந்த ஏபிஎம் என்ற இருமடங்காக இருக்கும். பாருங்க, இது மொத்தம் 2x, இது x. ஆகவே 2 ஏபிஎம் சக. அதே போல பாருங்கள், இந்த கோணம் y எனின் இதுவும் என்னவா இருக்கும், y-ஆக காணப்படும். ஏன், டிபிசி என்ற கோணத்தின் இருகூறாக்கி பிஎன். ஆக அந்த கோணத்தை என்ன செய்யும், இரு சம ஊரிடும். ஆகவே அதிலே இருந்து நாங்கள் என்ன எழுதலாம், இந்த சிபிஎன் இருமடங்காக இருக்கும். இது எவ்வாறு நாங்கள் எழுதினாங்கள், இது இருகூறாக்கியல் பிஎம் சம பிஎன் என்பன இருகூறிடுகின்றன. பிஎம் பிஎன் இனால் இருகூறிடப்படுகின்றன. அதனால இருமடங்காக நாங்க காணப்படுகிறது. இந்த நாங்க இனி என்ன செய்யலாம், இரண்டிலுமே 2 இருக்கிறபடியால் 2 பொது எடுங்கள். எங்களுக்கு என்ன வேணும், ஏபிஎம்மும் சிபிஎன் தான் வேணும். அவருடைய இருமடங்கு தான் எங்களுக்கு தெரியும். ஆகவே நாங்கள் 2 பொது எடுப்போம். ஏபிஎம் சக சிபிஎன் சமன் 180 பாகை. இந்த 2 பொது எடுத்த 2 நாள் இருபுறமும் பிரிச்சு விடுவோம். ஏபிஎம் சக சிபிஎன் சமன் 180 கீழ் 2 எவ்வளவு, 90 பாகை. ஆகவே ஏபிஎம் இனதும் சிபிஎன் இனதும் கூட்டுத்தொகை எத்தனை பாகை என்பது இப்போ உங்களுக்கு தெரியும், 90 பாகையாக அமையும். ஆகவே மாணவர்களை பாருங்கள், நாங்கள் இதிலே முதல் தெரிந்ததிலிருந்து தெரியாததுக்கு நாங்கள் சென்று நாங்கள் இப்போது கண்டுபிடித்துள்ளோம். இதுக்கு நாங்கள் என்னத்தை பயன்படுத்தினோம், ஒரு நேர்கோட்டில் அடுத்துள்ள கோணங்களின் கூட்டுத்தொகை 180 பாகை என்பதை பயன்படுத்தினோம். இதுவரை நாங்கள் பகுதி 1 உள்ள வினாக்களை பார்த்தோம். அடுத்து நாங்கள் பகுதி 2 உள்ள வினாக்களுக்கு செல்லுவோம். இப்ப பாருங்கள், பகுதி 2 முதலாவது கேள்வி அந்த எண்கோலங்கள் தொடர்பான ஒரு வினா. அப்ப எண்கோலங்கள் தொடர்பான அந்த வினாவை ஒருக்கா பார்ப்போம். நீல நிற மின்குமிழ்கள் 3, 5, 7 ஆகவும் சிவப்பு நிற மின்குமிழ்கள் 2, 4, 6 ஆகவும் இருக்கும் விதத்தில் மின்குமிழ்களை கொண்டு வளையங்களாக உருவாக்கப்பட்ட அலங்கார அமைப்பு ஒன்றின் முதல் 3 சந்தர்ப்பங்களும் இங்கே தரப்பட்டுள்ளது. பாருங்கள், முதலாவதுல 3 நீல நிற மின்குமிழ்களும் 2 சிவப்பு நிறம், அடுத்ததுல 5, 4, அங்கால 7, 6. சரிதானே? பாருங்க, 4ஆம் 5ஆம் சந்தர்ப்பங்களில் பயன்படுத்தப்பட்டிருக்கும் நீல நிற மின்குமிழ்களின் எண்ணிக்கையையும் சிவப்பு நிற மின்குமிழ்களின் எண்ணிக்கையும் முறையே எழுதுக. அப்ப நீல நிற மின்குமிழ்களை பார்ப்போம். நீல நிற மின்குமிழ்கள் மாணவர்களே 3, 5, 7. இது முதல் 3 சந்தர்ப்பங்கள். அப்ப 4ஆவது சந்தர்ப்பத்தில் சொல்லுங்கள், 9, 11. 9, 4ஆவது 5ஆவது நீங்களும் கேட்டிருக்கு. 9, 11 மிக இலகுவாக இருக்குல்ல. இது என்ன, 3, 5, 7, 9 என செல்லும் போது இவ்விரண்டால் அதிகரித்தவாறு செல்கின்றது. அடுத்தது சிவப்பு நிற மின்குமிழ்களை பார்ப்போம். சிவப்பு நிற மின்குமிழ்கள் என்னென்ன இருக்கு, 2, 4, 6 என்றவாறு செல்கின்றது. அப்போ 2, 4, 6 எனின் அடுத்தது 4ஆவதில் 8, 5ஆவதில் 10. எங்களுக்கு 4, 5 தான் கேட்டு. அதனால அது எவ்வளவு, 8, 10. இது முதலாவது வினா. இரண்டாவது கவனியுங்கள், இங்கே பயன்படுத்தி இருக்கும் நீல நிற மின்குமிழ்களின் எண்ணிக்கையையும் சிவப்பு நிற மின்குமிழ்களின் எண்ணிக்கையையும் வெளிப்படுத்தும் கோலத்தை இனங்கண்டு எண்ணாம் சந்தர்ப்பத்திற்கு தேவையான நீல நிற மின்குமிழ்களின் எண்ணிக்கையையும் சிவப்பு நிற மின்குமிழ்களின் எண்ணிக்கையையும் எண் மூலம் தனித்தனியே காண்க. அப்ப நாங்கள் இது என்ன, பொது உறுப்பை நாங்கள் காண போறோம். அப்ப நீல நிற மின்குமிழ்களுக்கான பொது உறுப்பு பொது உறுப்பை காணுவோம். எவ்வளவு,
3, 5, 7, 9 என செல்லும் போது 2 அதிகரிக்கின்றது. அப்ப முதலாம் உறுப்பு 2 தர 1 சக 1 என்ன 2 தர 1 சக 1. இரண்டாம் உறுப்பண்டா 2 தர 2 சக 1. ஆகவே எண்ணாவது உறுப்பண்டால் 2n சக 1. இவ்வளவு 2n சக 1 ஆக காணப்படும். அது சிவப்பு நிறத்துக்கான பொது உறுப்பு எண்ணாம் உறுப்பு Tn பாருங்க 2, 4, 6, 8, 10 மிக இலகுவா சொல்லுவீர்கள் என்ன 2 மடங்கு 2. அப்ப பாருங்கள் நாங்கள் இந்த 2ஐயும் மிக இலகுவாக கண்டுபிடித்துள்ளோம். பாருங்கள் 2n சக 1 2n 2n ஆகவே இருக்கும். அப்ப பாருங்கள் நீல நிறமண்டா 3, 5, 7, 9 அன்று போடக்கூடிய 2n சக 1 காணப்படும். சிவப்பு நிறமாக அல்லது 2, 4, 6, 8 தான் செல்கின்றது. ஆக என்ன 2 மடங்காக அப்ப 2n காணப்படும். அப்ப 2க்குமான பொது உறுப்பை தனித்தனியாக நாங்கள் குறித்திருக்கிறோம். இந்த வினாவின் 3வது பகுதிக்கு செல்லுவோம். மேலே 2 பெற்ற எண்கோலத்தை கொண்டு 10வது சந்தர்ப்பத்தை உருவாக்க தேவையான நீல நிற மின்குமிழ்களின் எண்ணிக்கையையும் சிவப்பு நிற மின்குமிழ்களின் எண்ணிக்கையையும் தனித்தனியே காண்க. அப்ப 10ஆம் உறுப்பு 10ஆம் சந்தர்ப்பம் 10வது சந்தர்ப்பம் இன்சமன் என்ன போடுவோம் நாங்கள் 10 என பிரதியிடுவோம். அப்ப பாருங்கள் நீல நிற மின்குமிழ்களின் எண்ணிக்கை பொது உறுப்பு பாருங்கள் 2n சக 1 என நாங்கள் அதிலே கண்டுள்ளோம். அவை 10வது எனும் போது 2 தர 10 சக 1 20 சக 1 21. அடுத்து சிவப்பு நிற மின்குமிழ்களின் எண்ணிக்கை அப்ப சிவப்பு நிற மின்குமிழ்களின் எண்ணிக்கை மாணவர்களே Tn சமன் 2n ஆக இருக்கும். 10வது உறுப்பு T10 2 தர 10 20. அப்ப நீல நிற மின்குமிழ்களின் எண்ணிக்கை 21, சிவப்பு நிற மின்குமிழ்களின் எண்ணிக்கை 20 காணப்படும். நாங்கள் என்ன 10வது சந்தர்ப்பத்தில் அமைக்க தேவையான மின்குமிழ்களை கண்டோம். அதுக்கு நீல நிற மின்குமிழ்களுக்கு 2n சக 1 n சமன் 10 என பிரதியீடு செய்தோம். அதே போல சிவப்பு நிற மின்குமிழ்களுக்கு 2n என்பதில் கொண்டே நாங்கள் என்னத்தை பிரதியீடு செய்துள்ளோம் n சமன் 10 பிரதியீடு செய்தோம். அடுத்த வினாவை பார்ப்போம். மொத்த மின்குமிழ்களின் எண்ணிக்கை 61 இருப்பது எத்தனையாவது கோலத்தில் ஆகும்? அப்ப மொத்த மின்குமிழ்களின் எண்ணிக்கை என்றால் மொத்த மின்குமிழ்கள் அப்ப மொத்த மின்குமிழ்களுக்கான பொது உறுப்பை நாங்கள் காண வேண்டும். அது மிக இலகு. என்ன செய்யலாம் எங்களால அந்த மொத்த மின்குமிழ்களுக்கான பொது உறுப்பை இந்த 2 பொது உறுப்புகளையும் கூட்டி விட்டோம் என்றால் சரி 2n சக 1 அந்த 2n நாங்கள் சேர்த்தோம் எனில் 4n சக 1 மின்குமிழ்களின் மொத்த எண்ணிக்கை 4n சக 1 ஆகும். அந்த 4n சக 1 எவ்வளவா இருக்குது இப்ப 61. ஆகவே 4n சக 1 தான் 61. இதுல இருந்து 4n சக 1 சாய 1 தான் 61 சாய 1. ஆகவே 4n சமன் 60. 4 வகுப்போம் மாணவர்களை n சமன் 15வது சந்தர்ப்பத்தில்.
15வது சந்தர்ப்பத்தில் தான் மாணவர்களே மொத்த மின்குமிழ்களின் எண்ணிக்கை 61 காணப்படும். அதற்காக நாங்கள் என்ன செய்தோம்? இரண்டினதும் பொது உறுப்புகளான 2n சக ஒன்றையும் 2n சேர்த்து 4n சக ஒன்றாக இருக்கும் மொத்த மின்குமிழ்களின் எண்ணிக்கை அதுதான் 61க்கு சமப்படுத்தி நாங்கள் இதனை கண்டுள்ளோம். இது முதலாவது. அதில் காணப்படும் நீல நிற மின்குமிழ்களின் எண்ணிக்கை. அதில் எத்தனை நீல நிற மின்குமிழ்கள் இருக்கும்? 2n சக 1. 15வது சந்தர்ப்பத்தில் 2n சக 1 காணுவோம். பாருங்கள், 2 தர 15 சக 1. ஆகவே 30 சக 1, 31 நீல நிற மின்குமிழ்கள் காணப்படும். மொத்த மின்குமிழ்களின் எண்ணிக்கையை வைத்துக் கொண்டு அதை எத்தனையாவது சந்தர்ப்பம் என கண்டோம். அந்த அத்தனையாவது சந்தர்ப்பத்தில் உள்ள நீல நிற மின்குமிழ்களின் எண்ணிக்கையை அடுத்து கண்டுள்ளோம். ஒரு பகுதியான வினாக்கள் உங்களுக்கு வினவப்பட்டிருக்கு. ஒவ்வொரு வினாவுக்கு நீங்கள் மிக தெளிவாக வெளியடிக்க முடியும். அடுத்த வினாவை பார்ப்போமா? 2வதிலே ஏ பகுதி சுருக்குக. அப்ப பின்னங்கள் தொடர்பான பிரச்சினங்கள் இங்கே தரப்பட்டுள்ளன. இவற்றினை எவ்வாறு சுருக்கலாம் என பார்ப்போம். 2 5 சக அரை என்பதை 10 நாங்கள் வகுக்க போகிறோம் மாணவர்களே. அப்ப நாங்கள் என்ன செய்வோம்? 2 5 சக அரையை நாங்கள் வகுப்போம் 10 நாங்கள் அடைப்பினில் இதனை எழுத முடியும். அடுத்து முதலில் நாங்கள் என்ன செய்வோம்? வகுத்தலுக்கு முதல் அடைப்பினை சுருக்கல் வேண்டும். 2 10 11 கீழ் 5 சக அரை, அதனைத்தான் நாங்கள் 10 வகுக்க போகிறோம். 5னதும் 2னதும் பொமசி பொது மடங்கு எங்களுக்கு தெரியும். எத்தனை? 10. பொது மடங்குகளுள் சிறியது. 2 10, 5 10. ஆகவே பொமசி 10, 22 சக 5. அதனை நாங்கள் 10 வகுப்போம். அடுத்து பாருங்கள், இதனை சுருக்கலாம். 27 கீழ் 10 தர என்னைய புறம் நிகர்மேற்றால பெருக்க போகிறோம். 10 கீழ் 3 சுருக்கலாம். 10 ஒரு தடவை, 3 1 9. ஆகவே விடை 9 கீழ் 1 9 காணப்படும். பாருங்கள், இந்த கேள்வியை பார்க்கும்போது எங்களுக்கு கடினம் மாதிரி தெரிந்தது. ஆனால் சுருக்கி கொண்டு செல்லும் போது எவ்வளவு இலகுவாக இருக்கு. அப்ப அடுத்த கேள்வியை பார்ப்போமா? அடுத்தது பாருங்கள், அது நாங்கள் முதலில் அடைப்பினுள் உள்ள கோவையை சுருக்குவோம். முதலில் 4 கீழ் 3, 9 கீழ் 8, 5 கீழ் 2. இனி இன்னெனம் வரும்போது அதை நாங்கள் பெருக்கமாக கொள்ளலாம். 4 கீழ் 3 தர 9 கீழ் 8 வகுத்தல் 5 கீழ் 2. இங்கே நாங்கள் சுருக்க முடியும். 4 1 4 2 3 3 3 கீழ் 2 5 கீழ் 2 வகுக்க வேண்டும். ஆகவே நாங்கள் அதன் நிகர்மாற்றான 5 2 பெருக்குவோம். 2 நீக்கினால் 5 3. பாருங்கள், முதலில் இன்னென்ற கோவை செய்வோம். அது அடைப்பு இருந்தாலும் இல்லாவிட்டாலும் இன்னும் வகுத்தலும் வரும்போது நாங்கள் முதல்ல என்ன செய்யலாம்? இன்னென்ற கோவை இன்னென்ற செயற்பாட்டை நாங்கள் எங்களால் முன்னெடுக்க முடியும். அதன் பிறகுதான் வகுத்தலை செய்வோம். இதன் அடுத்த பகுதியை பார்ப்போம். காணி ஒன்றின் 4 மாமரங்கள் பயிரிடப்பட்டுள்ளனவெனின் எஞ்சிய காணியின் அளவு யாது? அப்ப 4 பங்குக்கு என்ன பயிரிடப்பட்டிருக்கு? மாமரங்கள். அப்ப எஞ்சிய பங்குண்டா மொத்தம் 1 பங்கு. 1/4 கழிப்பம். ஆகவே 4 நாங்கள் பொமசி அடுத்த 4 சய 1 3. இதை நீங்கள் நேரடியாகவும் எழுதலாமே. 4 பங்கு தான் மாமரங்கள். அப்ப 4 1 போனா மீதி 3. அப்ப 4 தான் எஞ்சிய காணியின் அளவு. நாங்கள் இப்படி சுருக்க வேண்டிய அவசியம் இல்லை, நேரடியாகவே எங்களால் எழுதவும் முடியும். எஞ்சிய காணியின் 3 வாழை மரங்கள். இப்ப எஞ்சிய காணியான இந்த 4 3 நாங்கள் என்ன செய்திருக்கிறோம்? வாழை மரங்களை பயிரிட்டிருக்கிறோம். எஞ்சிய காணி எவ்வளவு? 4 அதுல 3 தான் வாழை மரம். அவை வாழை மரங்கள் பயிரிட்ட பகுதி. வாழை
மரங்கள் பயிரிட்ட பகுதி எஞ்சிய காணியான 3/4 பங்கு. பாருங்கள், எஞ்சிய காணி 4/3, பயிரிட்டது அதிண்ட 1/3. ஆகவே 4/3 பெருக்கல் 3/1. 3 நீக்கினால் அதுவும் 4/1 பகுதி. அப்போ வாழை மரம் நாங்கள் 4/1 பங்கு பயிரிட்டுள்ளோம். மாமரங்களும் 4/1 பங்குல பயிரிட்டு இருக்கிறோம். மிகுதியை பார்ப்போம். வாழை கமமா பயிரிட்ட பகுதி காணி முழு காணி என்ன அளவு? வாழை மாமரங்கள் 4/1, வாழையும் 4/1. ஆகவே இரண்டும் 4/1 சக 4/1. ஆகவே இது 4/2. 2ஆல சுருக்கினால் அரை பங்கு. பாருங்க, 4/1 சக 4/1, அது 4/2. 2ஆல சுருக்குவோம், அது அரை பங்கு. பாருங்க, மிக இலகுவாக. மாவும் 4/1 பங்கு இருந்தது, வாழையும் 4/1 பங்கு இருந்தது. அவை ரெண்டையும் கூட்டும் போது அரை பங்காக அமைகிறது. ஆகவே மாணவர்களே, அடுத்த வினாவை பார்ப்போம். மேலே குறிக்கப்பட்ட பயிர்கள் பயிரிடப்படாத, ஏன் ஏற்கனவே நாங்கள் பாருங்கள் அரை பங்கு பயிரிடப்பட்டுட்டோம். அப்ப இனி மிச்சமா ஏதோ ஒரு பகுதி இருக்கு. அரை பங்கு போனா மிச்சம் அளவு அரை பங்கு. அளவு 8 ஹெக்டேர் எனின் மொத்த காணின்ற அளவு எவ்வளவு? மிக இலகு. பாருங்க, பயிரிட்ட பகுதி அரை பங்கு. ஆகவே எஞ்சியது, இதுக்கு நீங்க கழித்தெழுதி கொண்டிருப்பீங்களா? அரை பங்கு போனா மிச்சம் எவ்வளவு? அரை பங்கு. அந்த அரை பங்கு தான் எவ்வளவு? 8 ஹெக்டேர். ஆகவே இந்த அரை பங்கு தான் 8 ஹெக்டேர். 8 ஹெக்டேர் என தரப்பட்டுள்ளது. ஆகவே மாணவர்களை பாருங்கள், அரை பங்கு 8 ஹெக்டேர் என்றால் மொத்தம் முழு காணின்ற அளவு எவ்வளவு? 8 மடங்கு அரைவாசி 8 மொத்தம் 16 தானே. ஆகவே காணியின் அளவு அரையண்ட நாங்கள் இந்த மேலுங்களும் 2ஆல் பெருக்குவோம். 8 தர 2 16. அரையண்ட 2 மடங்கு ஹெக்டேர். முழு காணியின் அளவு 16 ஹெக்டேர். முதல் வாழை எல்லாம் பயிரிட்ட பகுதியை கண்டு, அதன் எஞ்சிய பகுதியை நாங்கள் கண்டு, அதிலிருந்து நாங்கள் என்ன செய்துள்ளோம்? இப்ப காணின்ற மொத்த அளவை கண்டுள்ளோம். அப்போ ஒவ்வொரு வினாவும் பகுதி பகுதியாக வினவப்படும் போது நீங்கள் அதற்குரிய விடைகளை மிக இலகுவாக எழுத முடியும். அடுத்து, ரூபாய் 8000க்கு கொள்வனவு செய்யப்பட்ட ஒரு பொருள் ஒன்று 25% லாபத்துடன் விலை குறிக்கப்படுகின்றது. அது உடன் பணத்துக்கு விற்கப்படும் போது 10% கழிவு வழங்கப்படுகிறது எனின் இலாபம் வியாபாரி அடையும் இலாப சதவீதம் யாது? மிக இலகுவாக பாருங்கள். முதலில் நாங்கள் என்ன செய்கிறோம்? 8000 ரூபாவுக்கு கொள்வனவு செய்திருக்கிறோம். அதற்கு 25% லாபம் வைத்து விலை குறிச்சிருக்கிறோம். குறிச்ச விலையில நாங்கள் கொடுக்கவில்லை. இப்போ என்ன செய்கிறோம்? உடன் பணத்துக்கு விற்கிறபடியா 8% கழிவினை வழங்குகிறோம். ஆகவே பாருங்கள், இதனை வச்சுக்கொண்டு நாங்கள் முதலில் குறித்த விலையை காண வேண்டும். குறித்த விலை தெரியுமானால் அடுத்து நாங்கள் விற்ற விலையை காணுவோம். விற்ற விலை என்றால் அடுத்து என்ன காண முடியும்? எங்களால இலாபம் தெரியும். இலாபத்தை வச்சுக்கொண்டு அந்த இலாப சதவீதம் எவ்வளவு என்பதை சொல்ல முடியும். அப்போ ஒவ்வொரு படிமுறையாக நாங்கள் வருவோம். அப்போ முதலில் 25% லாபம் வைத்த குறித்த விலையை முதலில் காணுவோம். முதலாவது குறித்த விலை எவ்வளவு? குறித்த விலை வாங்கின கொள்விலை 100 எனின் 25 ரூபாய் லாபம் வச்சிருக்கிறார். அப்போ எவ்வளவு? 125 ரூபாய் குறித்த விலை. ஆகவே 8000 எனின் எவ்வளவு? 2 பூஜ்ஜியங்களை நீக்குவீர்கள். நாங்கள் பெருக்குவோம். 0 8 40 4 மீதி 2 16 4 20 2 மீதி 8 8 10 ரூபாய் 10,000. அவர் விற்கிறதுக்காக குறித்த விலை ரூபாய் 10,000. ஆனால் அந்த விலைக்கு அவர் விற்கவில்லை. என்ன செய்கிறார்? 10% கழிவுடன் விற்கிறார்.
ஆகவே விற்ற விலை வந்து பாருங்கள் 100 ரூபான்னு நான் விற்க போறேன்னு வச்சிருக்கேன். ஆனா என்ன செய்யறேன், விற்க 10% கழிவு கொடுக்குறோம். அப்ப 10% கழிவு வேண்டாம், 100க்கு 10 ரூபாய் கழிவு. அப்ப 100 எனின் நான் என்ன விலைக்கு விற்பேன்? 90. 100 எனின் 90 எனின் குறித்த விலை இப்ப எவ்வளவு? 10,000 எனின் எவ்வளவு? 2 பூஜ்ஜியங்களை நீக்குங்கள். ஆகவே 90 தர 100 9,000. நாங்கள் இப்போது 9,000க்கு விற்றுள்ளோம். பாருங்கள், வாங்கிய விலை 800, குறித்த விலை 10,000, விற்ற விலை 9,000. அப்ப லாபம் வாங்கினது 8,000க்கு, வித்தது 9,000க்கு. அப்ப லாபம் எவ்வளவு? 1000. பாருங்க, ஆகவே இலாபமானது விற்ற விலையிலிருந்து, விற்ற விலையான 9,000த்திலிருந்து கொள்விலையான 8,000 ரூபாவை கழிப்பீர்கள். ரூபாய் 1000. அப்ப இது என்ன? இலாபம். இப்ப கேட்டது இலாபமோ? இல்லை. என்னது? இலாப சதவீதம். இலாப சதவீதம் எவ்வாறு காண வேண்டும்? 100 வீதம். அப்ப பாருங்க, இலாப சதவீதம் எவ்வாறு காணுவோம்? 8,000 ரூபாய் கொள்விலை, அதற்கு கிடைத்த லாபம் 1000. 8,000க்கு 1000 ரூபாய் இலாபம். ஆகவே சதவீதம் என்று நீங்கள் என்ன செய்வீர்கள்? தர 100. 2 பூஜ்ஜியங்களை நீக்குவீர்கள். இங்கேயும் ஒரு பூஜ்ஜியத்தை நீக்கலாம். 100ன் கீழ் 8, 8 8, 8 16, 12.5%. அப்ப பாருங்கள், முதலில் குறித்த விலையை நாங்கள் கண்டோம். அந்த குறித்த விலையிலிருந்து கழிவு கொடுத்து விற்கப்படுவதால் விற்ற விலையை கண்டோம். அதன் மூலம் கிடைக்கும் இலாபம் எவ்வளவு என தெரிந்தவையால் நாங்கள் அதை வச்சுக்கொண்டு என்ன செய்தோம்? இலாப சதவீதத்தை கண்டோம். இவ்வாறு படிமுறையாக நீங்கள் எழுதி வந்தீர்கள் எனில் உங்களுக்கான விடைகளை அளிப்பது மிக இலகுவாக இருக்கும். தவறுகள் ஏற்படும் சந்தர்ப்பங்களும் குறையும். ஆகவே பாருங்கள் மாணவர்களே, இது 3வதில் A பகுதி. அடுத்த பகுதியை பார்ப்போம். நபர் ஒருவர் பொருள் ஒன்றை 15 வீத இலாபத்துடன் விலை குறிக்கின்றார். அதனை 20 வீத லாபத்துடன் விற்றார் எனின் மேலதிகமாக ரூபாய் 200 பெற்றிருக்கலாம். இப்ப அவர் 15 வீதம் தான் லாபம் வச்சிருக்கிறார். இல்ல அவர் 20 வீதத்துக்கு அவர் விற்றார் என்றால் 200 ரூபாய் மேலதிகமாக கிடைச்சிருக்கலாம். இதை விட அந்த 15 வீத லாபத்தை விட ரூபாய் 200 மேலதிகமாக கிடைத்திருக்கும். ஏனின் அப்பொருளின் கொள்விலையையும் விற்ற விலையையும் காணுங்க. அப்ப மேலதிக லாபம் எவ்வளவு? 200. மேலதிக லாப சதவீதம் எவ்வளவு? 5%. அந்த 5% தான் எவ்வளவு? 200. மேலதிக லாப சதவீதம் பாருங்க, முதல் 15 வீதத்துல விற்றுறார். ஆனா அவர் 20 வீதத்துல விற்றிருந்தா அதை விட 200 ரூபாய் அதிகம். அந்த 200 ரூபாய் எப்படி? அந்த மேலதிக லாப சதவீதமான அந்த 5%. மேலதிக இலாப சதவீதம் எவ்வளவு? 20ல இருந்து 15 கழியுங்க, 5%. அந்த 5% லாபம் கூடியிருந்தா எவ்வளவு கூடியிருக்கும்? 200 ரூபாய். பாருங்கள், 5% தான் ரூபாய் 200. ஆகவே 100 வீதம் கொள்விலை தான் 100. ஆகவே கொள்விலை 5% 200 எனின் அந்த 100%ம் எவ்வளவு? 1 20. சரிதானே? பாருங்கள், 200 5 வீதம் 200 என்றால் 100 வீதம் எவ்வளவு? ரூபாய் 4,000. ரூபாய் 4,000. இப்ப அவர் என்ன செய்யறார்? விற்ற விலையை காணும். எத்தனை சதவீத லாபத்தோட விற்க போறார்? 15% லாபம். அப்ப 4,000க்கு 15% கண்டவண்டா விற்ற விலையை மிக இலகுவாக சொல்லலாம். விற்ற விலையை பாருங்கள் மாணவர்களே. ரூபாய் 4,000 தர 100ல் 115. ஏன் 115? 15% லாபம். 100 115. 2 பூஜ்ஜியங்களை நீக்குங்கள். 0 4 22 மீதி 4 4 2 6 4. ரூபாய் 4,600க்கு அவர் விற்றிருப்பார்.
15% விட 20% வித்திருந்தா மேலதிகமாக 200 கிடைச்சிருக்கும். அந்த மேலதிக 200 வந்து அந்த 5% லாபம். அப்போ 5% தான் 200 எனில் 100 வீதம் 400. அது கொள்விலை 4000. 400 அல்ல 4000. அப்போ கொள்விலை எவ்வளவு? 5% 200 எனில் 100 வீதம் 4000. அப்போ 4000ல் நாங்கள் இனி விற்ற விலையை காண வேண்டும் எனில் 100 மேல் 115 தர 4000. ஆகவே அது வந்து 4600 அமைகிறது. ஆகவே பாருங்கள், அடுத்த பகுதிக்கு செல்லுவோம். A சமன் மறையறை B சமன் 3/2 ஆக இருக்கும் போது தரப்பட்ட கோவையின் பெருமானங்களை காணுங்கள். நாங்கள் மிக இலகுவாக பிரதியீடு செய்வோம். என்ன பாருங்கள், 2 தர மறையறை சக 3 தர 3/2. இந்த 3ஐயும் 2ஐயும் வெட்டினால் மறை 1 சக 2, விடை வந்து 1. இங்க பாருங்கள், B 3/2 சாய 2 தர மறை அரை. 2ஐயும் 2ஐயும் வெட்டுங்கள், 3/2 சக 1. ஆகவே 1 3/2 முழு எண்ணும் பின்னமும் சேரும் போது கலப்பெண்ணாக வரும். வேண்டுமானால் இதனை 5/3 என எழுத முடியும். A/3. A வந்து மறை அரை, அதனை 3ஆல் பிரிக்கிறோம். சாய B வந்து 3/2, அதனை 2ஆல் வகுக்கிறோம். நாங்கள் என்ன செய்வோம், இந்த 3ஆலையும் 2ஆலையும் வகுத்தல் அடையாளத்தை போட்டோம்னா எங்களுக்கு சுருக்குவதில் இலகு. மறை அரை தர 3/1 நேர்மாறினால் பெருக்க முடியும். அடுத்தது 3/2 தர அரை. அவை சுருக்கினால் பாருங்கள், மறை 6/1 சய 6/2. இரண்டுமே ஒரே அடையாளங்கள். பகுதி எண்கள் சமன். மறை 6/3. இதை நாங்கள் எளிய வடிவில் மாற்ற முடியும் மாணவர்களே. ஆகாது 3ஆல் சுருக்கினால் மறை அரை. அப்ப பாருங்கள், இங்க பிரிக்கும் போது கட்டாயம் வகுத்தல் அடையாளத்தை நாங்கள் போட்டோம் எனில் அதை நாங்கள் நேர்மாறினால் சுருக்கும் போது பெருக்கும் போது மிக இலகுவாக அமையும் இந்த சுருக்கல். ஆகிய மாணவர்கள், அடுத்து செவ்வகம் ABCDயின் நீளம் 2x சக 3 சென்டிமீட்டர், அகலம் x சக 2 சென்டிமீட்டர் ஆகும். ABCDயின் பரப்பளவுக்கான கோவையை, அப்ப ABCD பரப்பளவுன்னா நீளம் தர அகலம், அதை நாங்கள் x என்ற சார்பில் செய்ய போறோம். அப்ப பாருங்கள், பரப்பளவு சொல்லுங்கள், நீளம் 2x சக 3, அகலம் x சக 2. அப்ப முதலில் நாங்கள் 2x ஆல் பெருக்குவோம், சக 3ஆல் பெருக்குவோம். 2x தர x சக 2 சக 3 மடங்கு x சக 2. 2x தர x வந்து 2x வர்க்கம், 2x தர 2 வந்து 4x, 3x சக 6. 2x வர்க்கம் சக 7x சக 6 ஆக அமைகிறது. இது வந்து என்ன, ABCD என்ற பரப்பளவை கண்டுள்ளோம். அடுத்த பகுதிகள் வந்து இந்த நிழற்றப்பட்ட பகுதி சம்பந்தமானது. அவற்றினை பார்ப்போம். ABCDயை சுற்றி x சென்டிமீட்டர் அகலமுள்ள ஒரு கீலம் ஒட்டப்பட்டு செவ்வகம் PQRS ஆக்கப்பட்டுள்ளது. அப்ப பாருங்கள், நாங்க என்ன செய்யறோம், இந்த ABCD என்ற செவ்வகத்தை சுற்றி x சென்டிமீட்டர் அகலமுள்ள கீலத்தை சுற்றி ஒட்டி இருக்கோம். ஒட்டைக்கு என்ன வருது, எங்களுக்கு பெரிய செவ்வகம் PQRS கிடைக்கிறது. அப்ப நிழற்றப்பட்ட பகுதி காணணும்னா என்ன செய்யணும், நாங்கள் முதல்ல இந்த பெரிய செவ்வக பரப்பில் இருந்து இந்த சிறிய செவ்வக பரப்பை நாங்கள் கழிக்க வேண்டும். பெரிய செவ்வக பரப்பு எவ்வாறு காணுவது, இந்த x சென்டிமீட்டர் அகலமானது இந்த புறவும் x இருக்கும், இந்த புறவும் x இருக்கும். அப்ப இந்த PQ நீளத்தையும் QR அகலத்தையும் நாங்கள் பெருக்கும் போது என்ன கிடைக்கும், இந்த பரப்பளவு கிடைக்கும். அப்ப இந்த PQ நீளம் எப்படி வரப்போகுது, இது ஏற்கனவே 2x ஆக 3. அதனோட நாங்கள் என்ன செய்யணும், இங்கே ஒரு எக்ஸையும் அங்கே ஒரு எக்ஸையும் நாங்கள் சேர்க்கணும். சேர்த்தா தான் நம்ம மொத்த நீளம் வரும். இருபுறமும் அந்த x அதிகரிக்கும். அப்ப பாருங்கள், 2x ஆக 3உடன் அந்த 2x சேர்த்தால் நீளம், புதிய நீளம் வந்து 4x ஆக 3. அதாவது இந்த PQRS என்ற செவ்வகத்தின் நீளம் 4x ஆக 3ஆக காணப்படும். அகலமும் இஞ்சி x அதிகரித்தால் இந்த x ஆக 2ஓட 2x கூட்டணும். கூட்டுங்கள், 3x ஆக 2ஆக காணப்படும். இப்ப எங்களுக்கு என்ன தேவை, நிழற்றப்பட்ட பகுதி. நிழற்றப்பட்ட பகுதி வேணுமெண்டா என்ன செய்யணும், இந்த பெரிய செவ்வகம்
PQRS என்ற பரப்பில் இருந்து PQRS இன் பரப்பில் இருந்து ABCDயின் பரப்பை கழிக்கும் போது எஞ்சிய பகுதி தான் இந்த நிழற்றப்பட்ட பகுதியாக இருக்கும். PQRS என்ற பரப்பளவு நீளம் தராகிற 4x ஆக 3, 3x ஆக 2. ABCD என்ற பரப்பு 2x ஆக 3, x ஆக 2. அப்ப நாங்கள் இனி என்ன செய்வோம்? இதனை சுருக்குவோம். 4x இனால் 3x ஆக 2ஐயும் சக 3இனால் 3x ஆக 2ஐயும் சுருக்கிவோம். இதை ஏற்கனவே நாங்கள் இங்கே கண்டுள்ளோம். பாருங்க, 2x வர்க்கம் சக 7x ஆக 6. நாங்கள் இந்த ABCD என்ற பரப்பளவை ஏற்கனவே கண்டுள்ளோம் தானே. 2x வர்க்கம் சக 7x ஆக 6. 2x வர்க்கம் சக 7x சக 6 என்பது ABCD-யினது பரப்பளவு. இது 12x வர்க்கம் சக 8x சக 9x சக 6. இங்கே சுருக்கினால் சய 2x வர்க்கம் சய 7x சய 6. 12x வர்க்கத்தில் நாங்கள் 2x வர்க்கத்தை நீக்கினால் 10x வர்க்கம். 8 9 17. 17ல் 7 போனால் 10x. 6ல் 6 போனால் 0. அது பாருங்கள், இது 10x வர்க்கம் சக 10x ஆக இருக்கின்றது இந்த நிழற்றப்பட்ட பகுதி. ஆகவே நிழற்றப்பட்ட பகுதி. இப்போது பாருங்கள், நாங்கள் நிழற்றப்பட்ட பகுதியை கண்டுள்ளோம். 10x வர்க்கம் சக 10x. ஆனால் இப்ப என்ன? x = 3 என நிழற்றப்பட்ட பகுதியின் பரப்பளவு. நிழற்றப்பட்ட பகுதி தான் எவ்வளவு? நிழற்றப்பட்ட பகுதி 10x வர்க்கம் சக 10x என இப்ப கண்டுள்ளோம். நாங்கள் சுருக்கி கண்டுள்ளோம். இப்ப அதை வச்சு கொண்டு நாங்கள் என்ன செய்யணும்? அதுல x = 3 என்பதை நாங்கள் பிரதியிடுவோம். x = 3 சென்டிமீட்டர் எனின் 10 தர 3 வர்க்கம் சக 10 தர 3 10 தர 9 சக 30 90 சக 30 120 சென்டிமீட்டர் வர்க்கம். எவ்வளவு மாணவர்களே? 120 சென்டிமீட்டர் வர்க்கம். அப்ப நிழற்றப்பட்ட பகுதி 120 சென்டிமீட்டர் வர்க்கமாக காணப்படும். அதனால என்ன? எக்ஸுக்கு 3 சென்டிமீட்டர் என பிரதியிடுவதன் மூலம் அந்த 120 சென்டிமீட்டர் என்பதனை கண்டுள்ளோம். பாருங்கள், படிமுறை ரீதியாக நீங்கள் சுருக்குவதன் மூலம் இதற்கு நீங்கள் ABCD பரப்பளவு நாங்கள் ஏற்கனவே கண்டபடியா நாங்கள் நேரே எழுதினோம். இதுக்கு நீங்கள் மீண்டும் காண வேண்டிய அவசியம் இல்லை. ஆகவே மாணவர்களே, நாங்கள் அடுத்த வினாவுக்கு செல்லுவோம். இதிலே சிறியொரு தவறு காணப்படுகின்றது புத்தகத்திலே. நாங்கள் அதை சரி செய்துவிட்டு நாங்கள் எங்களுடைய வினாவை தொடருவோம். நீங்களும் உங்களுடைய புத்தகத்தில் இந்த தவறினை சரியாக மாற்றிவிடுங்கள். இந்த y வர்க்கம் என்பது இல்லை, அதுல y ஆகவே இருத்தல் வேண்டும். இதிலே 12 y வர்க்கம் என காணப்பட வேண்டும். இந்த ரெண்டையும் மாற்றிக்கொள்ளுங்கள். இது சிங்கள மொழி மூல புத்தகத்திலும் ஆங்கில மொழி மூல புத்தகத்திலும் மாற்றப்பட்டுள்ளது. எங்களுடைய தமிழ் மொழி மூல புத்தகத்தில் விரைவில் மாற்றப்படும். நீங்கள் இதனை y வர்க்கம் என்பதனை அங்கே y எனவும் இங்கே 12 y-னை 12 y வர்க்கம் எனவும் கொள்ளுங்கள். இனி நாங்கள் இங்கே காரணிப்படுத்துவோம். அப்ப காரணிப்படுத்தும் போது பொது காரணிகளை நாங்கள் வேறாக்குதல் வேண்டும். இந்த இரண்டுக்குமான பொது காரணிகள் எதுவும் இல்லை ஆகையால் இந்த எக்ஸுடன் அமைந்த கோவைகளை நாங்கள் இங்கே கொண்டு வருவோம். அப்ப நாங்கள் இதை இடத்தை மாற்றி விடுவோம். இடத்தை மாற்றுவதன் மூலம் நாங்கள் என்ன செய்யலாம்? இந்த பொது காரணிகளை வேறாக்கலாம். பொது எடுக்க முடியாதவற்றை மாற்றிக்கொள்ளலாம். அப்ப பாருங்கள், 5x வர்க்கம் சய 15xy சய 4xy சக 12y வர்க்கம். இடத்தை மாற்றும் போது தெளிவாக கவனியுங்கள் மாணவர்களே. அவற்றுக்குடைய குறிகளுடன் சேர்த்து மாற்றுதல் வேண்டும். இல்லாவிட்டால் உங்களுக்கான வினா அங்காலே பிழையாக அமைந்துவிடும். இப்ப பாருங்க, இதுல 12y வர்க்கத்துக்கு முன்னால் நேர் உண்டு. சக இது சய மறைக்குறி, சரிதானே? இனி நாங்கள் சுருக்குவோம். 5லும் 15லும் 5 நாங்கள் எடுக்கலாம். x வர்க்கம் x இருக்கிறபடியால் x அவை x சய 3y. அதே போல இங்க பாருங்கள், சய 4y எடுத்தோம் என்றால் உங்களுக்கு என்ன மிஞ்சும்? x
நேர் எனும் போது மறைதர மறைதான் நேர். இதுல வடிவாக தெளிவாக கவனிக்கணும். நேர்குறி இருக்கு, இங்க மரக்குறிய வெளியே எடுத்துரும். அப்ப மறைதர மறைதான் நேர் 3y. இனி இரண்டில் நாங்கள் பொதுக்காரணியை வேறாக்குவோம். x(3y) 5x(4y). முதலில் ஆரம்பத்தில் இருந்த வினாவான உங்களுக்கு என்ன செய்ய முடியாது, பொதுக்காரணியை வேறாக்க முடியாது. அதில் சிறிய நாங்கள் மாறுதல்களை செய்துள்ளோம். அது நீங்கள் உங்களுடைய புத்தகத்தில் மாற்றிக்கொள்ளுங்கள். சிங்கள மொழி மூல புத்தகத்திலும் ஆங்கில மொழி மூல புத்தகத்திலும் இது சரியாக உள்ளது. அடுத்து பாருங்கள், அங்காலே இங்கும் காரணிகளை வேறாக்குவதற்கு நாங்கள் என்ன செய்வோம்? 2 மடங்கு x(1) முழுவதன் வர்க்கம். இங்க பாருங்கள் 3x நாங்கள் பொதுக்காரணியா வேறாக்கலாம். வேறாக்கினால் x(1) மிஞ்சும். ஏன்? இந்த 3x வர்க்கத்தில் 3x எடுத்தா x, 3x எடுத்தவனே 1. ஆனா அங்க நேர் 1 இருக்கு. அப்ப மறைதான் நேராக காணப்படும். ஆகவே பாருங்கள், அடுத்து பாருங்கள், இனி இந்த இரண்டிலும் சேர்த்து x(1) நாங்கள் வேறாக்கலாம். ஏன்? x(1) வர்க்கம் இருக்கு, அங்க x(1) இருக்கு. வேறாக்கும் போது பாருங்கள் 2 மடங்கு x(1) சய 3x ஆக காணப்படும். மேலும் நாங்கள் சுருக்க முடியும். x(1) 2x சய 2 சய 3x. ஆக இதிலிருந்து x(1) சய x சய 2 ஆக காணப்படும். பாருங்கள், பொதுக்காரணியை நாங்கள் இந்த வர்க்கத்தை விரித்து எழுதாமலேயே நாங்கள் சுருக்கி கொண்டு சென்று இந்த காரணிகளை வேறாக்குகின்றோம். இந்த இரண்டிலுமே மறைபெருமானம் காணப்படுவதால் அந்த மறையையும் நாங்கள் வெளியில் கொண்டு வர முடியும். அவை மறை x(1) x(2) ஏன்? இரண்டிலும் உள்ள மறைபெருமையை நாங்கள் முன்னோக்கி கொண்டு வந்து விட்டோம். அப்ப பாருங்கள், காரணிப்படுத்தல் என்பது நீங்கள் உங்களுக்கு ஒரே வழியில் தான் செய்ய வேண்டும் என்பது இல்லை. உங்களுக்கு இலகுவான முறைகளின் மூலம் நீங்கள் சுருக்கி இதனை கொண்டு வர வேண்டும். மேலும் இரு வினாக்களை பார்ப்போம். அடுத்து t வர்க்கம் சய 8t சக 15. அப்ப இருபடி மூவுறுப்பு கோவையை 4 உறுப்புகளாக மாற்றி நாங்கள் காரணிப்படுத்த போகிறோம். அப்ப பாருங்கள், 15t வர்க்கம் பெருக்கம் கூட்டுத்தொகை மறை 8. உங்களுக்கு இலகுவாக நீங்கள் சொல்லுவீர்கள் என்ன? 5 15, 5 3 8. ஆனால் இங்க வரப்போறது மறை 8. அப்ப பாருங்கள், t வர்க்கம் சய 5t சய 3t சக 15. இதிலிருந்து நாங்கள் செய்யலாம். பாருங்கள், டீயை பொதுவாக எடுத்தால் டி சய 5, இதில் ஒரு சய 3 எடுத்தோம் என்றால் அதுவும் டி சய 5. இனி பாருங்கள், இந்த ரெண்டிலையும் இருந்து நாங்கள் டி சய 5 நாங்கள் பொதுக்காரணியாக வேறாக்கினால் டி சய 3 மிஞ்சும். நாங்கள் டி சய 5 டி சய 3 என்பது இந்த காரணிகள் என்ற பெருக்கமாக எங்களால் காரணிப்படுத்துவதன் மூலம் நாங்கள் இதனை கண்டுள்ளோம். அடுத்து இங்கே பொதுக்காரணிகளாக 3 12 3 மடங்கு ஆகவே 3 எடுத்துள்ளோம். கே வர்க்கம் கே, அதிலிருந்து கே எடுத்தால் கே சய 4. இதை மேலும் நாங்கள் எங்களால சுருக்க முடியாது. ஏனெனில் எங்களுக்கான வலுக்கள் இல்லை. அது கே வர்க்கம் சய 4 நாங்கள் வர்க்க வித்தியாசமாக எழுதி இருக்க முடியும். இனி எங்களால் சுருக்க முடியாது. ஆகவே நாங்கள் அதை அவ்வாறே எழுத முடியும். சரிதான மாணவர்களே? அடுத்த வினாவுக்கு செல்லுவோம். வெளிப்படை உண்மைகளை கொண்டு நாங்கள் வெளிப்படை உண்மைகளை பார்த்துள்ளோம். 5 வெளிப்படை உண்மைகளை கொண்டு நாங்கள் பயிற்சிகள் ஏற்கனவே பாடத்தில் செய்துள்ளோம். அதை கொண்டு நாங்கள் இப்போது பின்வரும் உருக்களில் கொடுக்கப்பட்டுள்ள தரவுகளுக்கு நாங்கள் வினவப்பட்டுள்ளவற்றை பெறுக. ரைட். AYB என்ற கோணமும் DXC என்ற கோணமும் சமன் என காட்ட வேண்டும் நாங்கள். சரிதானே? இந்த AYB என்ற கோணத்தையும் DXC என்ற கோணத்தையும் தொடர்பு படுத்தக்கூடிய ஏதாவது ஒரு கோணத்தை எங்களால் இனம் காண முடியுமா? பாருங்கள், இது ரெண்டும் சமாந்தர நேர்கோடாகையால் இந்த AYBயும் XDYயும் சமனாக காணப்படும். ஏன்? ஒத்த கோணங்கள் F வடிவில் காணப்படுவதால் இது சமாந்தர நேர்கோடுகளை குறுக்கோடி ஒன்று வெட்டுவதால் உண்டாகும் ஒத்த கோணங்கள் சமன். ஆனால் இவை இரண்டும் சமனாக காணப்படும். ஏன்? சமாந்தர நேர்கோடு ஒன்று விட்ட கோணங்கள். அது பாருங்கள், இந்த கோணம் ஒரு ஏஎனின் இந்த கோணமும் ஏ. ஆனால் இது ஏஎனின் இதுவும் ஏ, அது ஒன்று விட்ட கோணம். இது ரெண்டும் ஒத்த கோணங்கள், ஆனால் இது ரெண்டும் ஒன்று விட்ட கோணங்கள். ஆகவே இது ரெண்டும் தங்களுக்குள்ள எப்படி இருக்கு? சமனாக இருக்கும். சரிதானே?
அப்ப அதை இவ்வாறு நாங்கள் எழுதுவது என்பதை பார்ப்போம். பாருங்கள், ஏவைபி எனும் கோணமானது YDX எனும் கோணத்துக்கு சமனாகும். ஏனெனில் YB சமாந்தரம் DX ஒத்த கோணங்கள். இந்த வடிவில் இருக்கு, F வடிவில் வர்றபடியால் அவை ஒத்த கோணங்கள். ஆனால் அதே போல பாருங்கள், இது ரெண்டும் எப்படி இருக்கு தங்களுக்குள்ள சமன். பாருங்கள், எது இந்த DXC எனும் கோணமும் அதே போல இந்த YDX எனும் கோணமும் தங்களுக்குள் சமன். என்ன காரணம்? சமாந்தர நேர்கோடு YD சமாந்தரம் BX என்ன Z வடிவில் இருக்கின்றது. அது ஒன்று விட்ட கோணங்களாகும். ஆகவே பாருங்கள், இந்த YDX என்ற கோணமானது AYB எனும் கோணத்துக்கும் சமன், DXC என்ற கோணத்துக்கும் சமன். அப்ப சமனான ரெண்டு கணியங்கள் தங்களுக்கு என்னவா இருக்கும்? சமனாக இருக்கும். பாருங்க, YDXக்கு இது ரெண்டும் சமனாகையால் AYB ஆனது DXCக்கு சமன். இது வெளிப்பட உண்மை. இதுதான் முதலாவதாக நீங்கள் பார்த்தீர்கள். வெளிப்பட உண்மை பாருங்க, YDXக்கு சமன் AYB, அதே போல YDXக்கு DXCயும் சமனாகையால் இந்த ரெண்டுமே தங்களுக்குள்ள எப்படி இருக்கும்? சமனாக இருக்கும். இது போல இதன் அடுத்த பகுதியை பார்ப்போம். BAE எனும் கோணம் FDC எனும் கோணத்துக்கு சமன் என்பதை நாங்கள் சொல்லுதல் வேண்டும். இந்த ரெண்டு கோணங்களையும் எவ்வாறு காண முடியும்? ரெண்டும் எவ்வாறு சமன் என்பதை எங்களால சொல்ல முடியும். பாருங்கள், ஏதாவது தொடர்புகள் உங்களுக்கு இருக்குதா? இந்த ரெண்டு நேர்கோடும் சமாந்தரமாகையால் இந்த கோணம் ஒரு எக்ஸ் எனின் இந்த கோணம் என்னவா இருக்கும்? எக்ஸ் ஆக இருக்கும். என்ன காரணம் சொல்லுங்கள்? ஓம், என்னது? ஒன்று விட்ட கோணம். ஆனால் இந்த ரெண்டினையும் கூட்ட வருவது எப்படி இருக்கும்? 90 வகையாக இருக்கும். ஏனெனில் ஒரு செங்கோண முக்கோணி. ஒரு கோணம் செங்கோணம் எனின் ஏனைய ரெண்டு கோணங்கள் என்னதும் கூட்டுத்தொகை எவ்வளவா இருக்க போது? 90ஆக காணப்படும். ஆகவே நாங்கள் என்ன செய்யலாம்? இந்த ரெண்டினதும் கூட்டுத்தொகை சமன். ஆனால் அவ ரெண்டின் தங்களுக்குள் சமனாகையால் எஞ்சியது என்னவா இருக்க போகுது? எஞ்சிய கோணங்கள் ரெண்டும் சமன். ஆகவே நாங்கள் BAயும் FDCயும் சமன் என்பதை சொல்ல வேண்டும். ஆகவே அப்ப நாங்கள் என்ன செய்வோம்? இந்த முக்கோணின் கோணங்களை எடுப்போம். என்ன? அப்ப முதலில் பாருங்கள், முக்கோணி ABE முக்கோணி FDCயில் இது ரெண்டுமே செங்கோணங்கள். ஆகவே நாங்கள் அது 90 பாகை நாங்கள் அதை எழுத வேண்டிய அவசியம் இல்லை. ஏனையவற்றை சொல்ல முடியும். எங்களுக்கு BAE எனும் கோணமும் ABE எனும் கோணமும் சேர்ந்தால் 90 பாகை. ஏனது? இதை நாங்கள் நேரடியாக வேணும். இது நீங்கள் உங்களுக்கு கடினமாக இருந்தால் ABE சக இந்த 90 பாகை AEB நான் 90 என்ன எடுக்கிறேன்? சமன் 180. என்ன எழுதுவியல்? முக்கோணியின் அகக்கோணங்கள். அதே போல பாருங்கள், இந்த முக்கோணிக்கு எழுதினோம் என்றால் இந்த முக்கோணியில பாருங்கள், FDC சக FCD சக இது செங்கோணம் சமன் 180 பாகை. இதுவும் என்ன? முக்கோணியின் அகக்கோணங்களின் கூட்டுத்தொகை. இந்த இரண்டும் தங்களுக்குள் சமனாகையால் 180க்கு சமனாகையால் வெளிப்பட உண்மையின்படி இந்த ரெண்டும் சமனாக இருக்கும். BAE சக ABEயுடன் 90 பாகையை கூட்டுவதும் FDC சக FCDயுடன் 90 கூட்டுவதும் சமன். இது வெளிப்பட உண்மை. அடுத்து நாங்கள் வெளிப்பட உண்மை 3ல் என்ன செய்தோம்? சமனான கணியங்களை கழித்தோம். ஆக இந்த 90 இருபுறமும் கழித்தோம் எனில் BAEயும் ABEயும் சேர்ந்தும் போது கூட்டினால் அது FDCயும்
FCDயினதும் கூட்டுத்தொகைக்கு சமனாக அமையும். இதுவும் வெளிப்பட உண்மை. ஆனால் அடுத்து பாருங்கள் மாணவர்களே, இது ஒன்று விட்ட கோணங்கள், ஆகவே அவர்கள் சமன். ஆனால் ABE சமன் FCD ஒன்று விட்ட கோணங்கள். ஆகவே ஒன்று விட்ட கோணங்கள் அவர்களை நீக்கினோம் எனில் ABEயும் FCDயும் ஒன்று விட்ட கோணங்கள் ஆகையால் அவர்கள் சமன். ஆகவே எஞ்சியதை கழித்தோம் எனில் BAEயும் FDCயும் சமன். இது என்ன வெளிப்படை உண்மை 3. அப்ப பாருங்கள், நாங்கள் முதல் முக்கோணின் அகக்கோணங்கள்ட கொடுத்து எடுத்தோம், அதில் இந்த ஒன்று விட்ட கோணங்களை நீக்கினோம், எஞ்சியது என்னவா இருக்கு? சமனாக இருக்கு. பாருங்கள், ஒவ்வொரு படிமுறையாக நீங்கள் எழுதி இதற்குரிய விடைகளை நீங்கள் இலகுவாக காண முடியும் மாணவர்களே. அடுத்து P என்ற கோணத்திலிருந்து S என்ற கோணத்தை நீக்குவது R என்ற கோணத்திலிருந்து Q எனும் கோணத்தை கழிப்பதற்கு சமனாக இருக்கும். PS RQ என்பவற்றுக்கு இடையிலான தொடர்பு. ஆனா இது ஒரு சமாந்தர நேர்கோடு ஆகையால் இந்த நேய கோணங்கள் என்ற கூட்டுத்தொகையாக நாங்கள் கொள்ளலாம். இந்த நேய கோணங்களோட கூட்டுத்தொகை எவ்வளவாக இருக்கும்? 180 பாகை. ஆகவே P என்ற கோணத்தினதும் Q என்ற கோணத்தினதும் கூட்டுத்தொகை 180 நேய கோணங்கள். அதே போல அங்கால நாங்கள் எடுக்கலாம் R என்ற கோணத்தினதும் S என்ற கோணத்தினதும் கூட்டுத்தொகையும் 180 பாகை. அதுவும் பாருங்கள், பானா வடிவில் வருது, சமாந்தர நேர்கோடு. அவை என்னவா இருக்கும்? நேய கோணங்களாக இருக்கும். அப்ப பாருங்கள், P என்னும் கோணத்தையும் Q என்னும் கோணத்தை கூட்டவும் 180, R எனும் கோணத்தையும் S எனும் கோணத்தை கூட்டவும் 180. இரண்டு கணியங்கள் ஒன்றுக்கொன்று சமனாக இருக்குமே. இந்த கணியம் இந்த கணியத்துக்கும் இந்த கணியம் இந்த கணியத்துக்கும் சமன் எனில் ரெண்டுமே 180க்கு சமன். அவர்கள் யார்? இந்த P இனதும் Q இனதும் கூட்டுத்தொகையும் R இனதும் S இனதும் கூட்டுத்தொகையும் 180. ஆகவே அவர்கள் தங்களுக்குள் சமன். வெளிப்பட உண்மை 1. ஆகவே P எனும் கோணம் சக Q எனும் கோணம் R எனும் கோணம் சக S எனும் கோணமாக இருக்கும். இது வெளிப்பட உண்மை. இப்போ ஆனால் பாருங்கள், என்ன செய்கிறோம்? எங்களுக்கு தொடர்பு P சாய S. இப்போ நாங்கள் என்ன செய்வோம்? S இனை இங்க கொண்டு வருவோம், Q இனை அங்க கொண்டு போதல் வேண்டும். அப்ப என்ன செய்வோம்? இருபுறமும் Q கழிப்போம். இருபுறமும் Q கழித்தால் P சமன் R சக S சாய Q. மீண்டும் இருபுறமும் S இனை கழிப்போம். இது வெளிப்பட உண்மை 3. P சாய S தான் R சாய Q ஆக காணப்படும். பாருங்கள், மிக இலகுவாக நாங்கள் செய்துள்ளோம். வெளிப்பட உண்மைகளை பயன்படுத்தி நாங்கள் இந்த தொடர்புகளை காட்டிக்கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான மேலும் ஒரு வினாவை பார்ப்போம். தரப்பட்டுள்ள உருக்களில் Xஇன் பெருமானத்தை காண்க. அப்ப பாருங்கள், முதலில் இந்த படத்தை பாருங்கள். சமாந்தர நேர்கோடுகள் கோடுதொடர் AB சமாந்தரம் GC, CF சமாந்தரம் ED. அதே போல இந்த AEயும் BDயும் சமாந்தரம். இதுல சமாந்தர குறியீடு போடப்படவில்லை. சரிதான மாணவர்களே? இப்ப பாருங்கள், இதுல இருந்து இது 80 பாகை எனில், இந்த கோணம் 80 பாகை எனில், இந்த கோணம் எந்த கோணம்? CGF ஆனது 80 பாகை. ஏன்? ஒத்த கோணங்கள். சரிதானே? அதே போல பாருங்கள் மாணவர்களே, இது 80 பாகை எனில் இந்த கோணம் 80 பாகை. ஏன்? ஒன்று விட்ட கோணங்கள். ஆனால் CDEயும் BCEFம் ஒத்த கோணங்கள். இந்த 80 சக X 120க்கு சமனாக இருக்கும். அதிலிருந்து நாங்கள் Xஐ காண முடியும். அப்ப மிக இலகுவாக பாருங்கள், நாங்கள் ஒவ்வொன்றையும் எழுதி காட்டுகிறேன். BAG சமன் CGF சமன் 80 பாகை. காரணம் ஒத்த கோணங்கள். அதே போல பாருங்கள், CGF சமன் BCG
அதுவும் 80 பாகை. இது என்ன? இது ஒன்று விட்ட கோணங்கள். சரிதானே? ஒன்று விட்ட கோணங்கள். அதுல இருந்து நாங்கள் இப்ப 80 பாகை என்பதுக்கு வந்து விட்டோம். ஏனி நாங்கள் என்ன செய்ய போறோம்டா, இந்த முழுவதுமான கோணத்தை எடுப்போம். 80 சக எக்ஸ் வந்து 120க்கு சமன். ஏன்? ஒத்த கோணம். அப்ப பாருங்க, BCF சமன் CDE. காரணம் ஒத்த கோணங்கள். சமாந்தர கோடு இருக்கு. ஆகவே மாணவர்களே பாருங்கள், இது 80 சக எக்ஸ் வந்து 120க்கு சமன். இருபுறமும் நாங்கள் 80 நீக்குவோம். 80 சக எக்ஸ் வந்து 120 சக 80. ஆகவே எக்ஸ் சமன் 40 பாகை. அப்ப இதுல நாங்கள் என்ன, இந்த எக்ஸ் எனும் கோணத்தை கண்டுவிட்டோம். அது எத்தனை பாகை? 40 பாகை. அதற்காக நாங்கள் ஒத்த கோணங்களை எடுத்தோம். ஒன்று விட்ட கோணங்களை எடுத்து மீண்டும் ஒத்த கோணங்களை பயன்படுத்தி நாங்கள் இதனை காட்டியுள்ளோம். அடுத்த பகுதி 2x ஆக 30 100 x. இதிலிருந்து நாங்கள் என்ன செய்தல் வேண்டும்? எக்ஸை காண வேண்டும். இந்த எக்ஸை எவ்வாறு காண முடியும் மாணவர்களே? பாருங்கள், இது 100 பாகை எனில் இது 80 பாகை. காரணம் நேய கோணங்களின் கூட்டுத்தொகை. அடுத்து இந்த முழுவதுமான இந்த எக்ஸ் ஆக 80 தான் இந்த 2x ஆக 30க்கு சமனாக வரும். என்ன காரணம்? ஒன்று விட்ட கோணங்கள். அவ்வளவுதான். முதலில் நேய கோணங்களை பயன்படுத்தி இது 80 பாகை என்பதை கண்டோம். இப்போ இந்த ஒன்று விட்ட கோணங்களை பயன்படுத்தி நாங்கள் என்ன செய்ய போறோம்? சமப்படுத்தி இதை காணப்போகிறோம். ஆகவே 2x சக 30 பாகை தான் எக்ஸ் ஆக 80ஆக இருக்கும். இதற்குரிய காரணம் ஒன்று விட்ட கோணங்கள். ஆகவே மாணவர்களை பாருங்கள், இருபுறமும் நாங்கள் 30ஐ நீக்குவோம். 2x ஆக 30 சாய 30 சமன் எக்ஸ் ஆக 80 சாய 30. ஆகவே 2x சமன் எக்ஸ் ஆக 50. இனி நாங்கள் எக்ஸினை இருபுறமும் நீக்கினால் எக்ஸினை காண முடியும். 2x சாய எக்ஸ், இந்த எக்ஸை நீக்க வேண்டும். சமன் எக்ஸ் சாய எக்ஸ் ஆக 50 பாகை. 2x x போனால் x சமன் 50 பாகை. அப்ப பாருங்கள், மிக இலகுவாக நேய கோணங்கள் என்ற கூட்டுத்தொகையை வைத்துக் கொண்டு நாங்கள் 80 என்பதை சொன்னோம். இந்த ஒன்று விட்ட கோணங்களை காண்பதன் மூலம் x சமன் 50 பாகை என்பதை நாங்கள் மிக இலகுவாக கண்டுள்ளோம். அடுத்த பகுதி இங்கே கவனியுங்கள். PQ, RS எனும் சமாந்தர கோடுகள் MN, KL எனும் குறுக்கோடிகளால் இடைவெட்டப்படுகின்றன. அப்ப பாருங்கள், தரப்பட்ட தரவுகளை கொண்டு இங்க பாருங்கள், PQவும் KLம் PQவும் RSம் சமாந்தர நேர்கோடுகள். இதுல தரவுல குறிக்கப்படவில்லை, நீங்க குறித்துக் கொள்ளுங்கள். படத்தில் PQவும் RSம் சமாந்தர நேர்கோடு. மறக்காதீர்கள், அந்த படத்திலே தரவுகள் அந்த சமாந்தரம் என்பது குறிக்கப்படவில்லை. நீங்கள் குறித்து கொண்டு விட்டால் அங்காலே வினாக்களுக்கு விடையளிப்பது மிக இலகுவாக இருக்கும். கோணங்களின் கூட்டுத்தொகை 180 ஆகும். கோணங்களின் கூட்டுத்தொகை 180 எவ்வாறு இருக்கும்? ஒன்று வந்து நேய கோணங்களின் கூட்டுத்தொகையாக இருக்கும் போது இங்க நேய கோணங்கள் என்னென்ன வரும்? நேய கோணங்கள் பியும் எஃப்பும். அப்ப நீங்க எழுதலாம் பீஸாக எஃப் வந்து 180 பாகை. வேறு என்ன சந்தர்ப்பம் இங்க இருக்கு? ஒரு நேர்கோட்டில் அடுத்துள்ள கோணங்கள் இந்த கூட்டுத்தொகை 180. டியும் டியும் டி சக டி வந்து 180. அதே போல டியும் ஈயும் இருக்கு பாருங்க, டியும் ஈயும் 180. எஃப்பும் ஜியும் 180. அதே போல எச்சும் எஃப்பும் 180. ஒரு நேர்கோட்டில் அடுத்துள்ள கோணங்களின் கூட்டுத்தொகை 180. அதுல இருந்து ஏபிசி என்ற 3 கோணத்தினதும் கூட்டுத்தொகை 180. இந்த பிசியோட டியை சேர்த்தம் என்றால் பி சக சி சக டி சமன் 180. இவ்வாறு அனைத்து சந்தர்ப்பத்தையும் நாங்கள் எழுதி இருக்கிறோம். பாருங்கள், ஒரு நேர்கோட்டில் அடுத்துள்ள கோணங்களின் கூட்டுத்தொகை 180 தெரியும் எங்களுக்கு. அடுத்து என்ன தெரியும்? நேய கோணங்கள் என்ற கூட்டுத்தொகை 180. அந்த 2 சந்தர்ப்பத்தையும் வச்சுக்கொண்டு இவ்வளவு தொடர்பையும் நாங்கள் எழுதி இருக்கிறோம். அடுத்து நேய கோண ஜோடிகளை தெரிந்தெடுத்து எழுதுக. இதுல நேய கோண ஜோடிகள் என்னென்ன இருக்கு? பி கம எஃப். அடுத்து இதுல பி கம எஃப் இருக்கு.
அடுத்து என்ன வரும்? சிபிடி என்பது நேயக்கோண ஜோடி என சொல்லலாம். அது நாங்கள் அதை எழுதவும் முடியும். பிசி எஃப் என எழுதலாம். அல்லது வேறு என்ன தொடர்பு எடுக்கலாம்? பிசி டி தொடர்பாக இருக்கும். அடுத்து பாருங்கள் மாணவர்களே, பி ஜி ஆகிய கோணங்கள். அப்ப பாருங்கள் இங்க பி என்ற கோணம், ஜி என்ற கோணம், இந்த ரெண்டுக்கும் என்ன தொடர்பு, என்ன வடிவில் வருகுது பாக்க பாருங்கள். அது என்ன தொடர்பு? இது எஃப் வடிவம். அப்ப எஃப் வடிவம் என்ற என்ன தொடர்பு? ரெண்டும் ஒத்த கோணங்கள். அப்ப ஒத்த கோணங்கள் எப்படி இருக்கும்? அவை சமனாக காணப்படும். அவை என்ன? ஒத்த கோணங்கள் ஆகும். ஒத்த கோணங்களாகும். ஆகவே இவை எப்படி இருப்பினும் பியும் ஜியும் சமனாக இருக்கும். பாருங்கள், நாங்கள் முதலிலே நேயக்கோண ஜோடிகளை கண்டுபிடித்தோம். பேர்ந்து அடுத்ததாக இந்த பி ஜி என்பன ஒத்த கோண ஜோடிகள் என்பவற்றை கண்டுபிடித்துள்ளோம். அடுத்து நாங்கள் என்ன செய்வோம்? ஒவ்வொன்றினதும் கோணங்களை தனித்தனியாக காணப்போகிறோம். பாருங்கள், ஏனதும் கூட்டுத்தொகை 180 ஆகுமா என கேட்கப்பட்டுள்ளது. அப்ப முதல்ல நீங்க என்ன வேணும்? ஏ எனும் கோணத்தையும் இ எனும் கோணத்தையும் பாருங்கள். அப்ப ஏ எனும் கோணம் இங்க இருக்குது, இ எனும் கோணம் இங்க இருக்கு. இந்த ரெண்டினதும் கூட்டுத்தொகை 180 ஆகுமா? ஆகுமா என்னென்று கூற முடியும்? சொல்லுங்கள் பார்ப்போம். ஆம், ஏனாம். ஆனால் என்ன நீங்கள் இதுல பார்க்கலாம் என்றால், எங்களுக்கு நேய கோணங்கள்ட கூட்டுத்தொகை தான் 180 இருக்கணும். நேய கோணங்கள்ட கூட்டுத்தொகை இது நேய கோணம் பிசி. அடுத்தது என்ன வருது? டி. இந்த ரெண்டினதும் கூட்டுத்தொகை 180. ஆனால் இந்த ரெண்டும் ஒரு நேர்கோட்டில் அடுத்துள்ள கோணங்களாக காணப்படுகிறவையால் அவையின் கூட்டுதொகையும் தங்களுக்குள்ள எவ்வளவா இருக்கும்? 180 காணப்படும். ஆகவே ஏ இனதும் இ இனதும் கூட்டுத்தொகை 180 இருக்கும். பாருங்கள் தெளிவாக. இப்ப பிசி எனும் கோணத்தினதும் டி எனும் கோணத்தினதும் கூட்டுத்தொகை பி சக சி சக டி சம 180 பாகை. இதுக்கு என்ன காரணம்? நேய கோணங்களின் கூட்டுத்தொகை. நேய கோணங்களின் கூட்டுத்தொகை. ஆனால் இதுல பாருங்கள், ஏபிசி என்பன ஒரு நேர்கோட்டில் அடுத்துள்ள கோணங்கள். அதே போல டிஇமியும் ஒரு நேர்கோட்டில் அடுத்துள்ள கோணங்கள். அப்ப அவற்றின் கூட்டுத்தொகையும் என்னவாக இருக்கும்? 180 இருக்கும். அப்ப பாருங்கள், ஏ சக பி சக சி சமன் 180. இது நேர்கோட்டில் அடுத்துள்ள கோணங்கள். நேர்கோட்டில் அடுத்துள்ள கோணங்கள் ஆகையால் ஏபிசியினது கூட்டுத்தொகையும் 180 வருகிறது. டி சக இனது கூட்டுத்தொகையும் 180 வருகிறது. நாங்கள் என்ன செய்வோம் என்றால், என்ன செய்வோம்? எங்களுக்கு வெளிப்பட உண்மைகள் தெரியும். அப்ப இது ரெண்டுமே 180க்கு சமனாக, இந்த ரெண்டையும் கூட்டுறது என்னவா இருக்கும்? தங்களுக்குள் சமனாக வரும். பாருங்கள், ஏ சக பி சக சி சக டி சக இ 360 பாகை. நாங்கள் இந்த இரண்டையும் சேர்த்துள்ளோம். ஆனால் இப்ப பிசிடி எவ்வளவு? 180 பாகை. பாருங்கள், இந்த பிசிடி 180 பாகை. அது எங்களுக்கு ஏற்கனவே தெரியும். அப்ப பாருங்கள், ஏ சக 180 சக இ 360 காணப்படும். ஏன்? பி சக சி சக டி 180 என்பதை நாங்கள் ஏற்கனவே கண்டுள்ளோம். ஆகவே பாருங்கள், இந்த 180 இருபுறம் நாங்கள் நீக்குவதன் மூலம் இந்த ஏயையும் ஈயையும் காண முடியும். பாருங்கள், ஆகவே ஏ சக இ 360 சய 180. பாருங்கள், அப்ப நாங்கள் என்ன செய்தோம்? இந்த 180 இருபுறமும் கழிச்சிருக்கிறோம். ஆகவே ஏ சக இ 180 பாகை. எங்களுக்கு என்ன வினா? ஏ சக இ 180 ஆகுமா? ஆகுமா? ஆம். என்ன காரணம்? நாங்கள் முதலில் நேய கோணங்களின் கூட்டுத்தொகையை எடுத்தோம். அடுத்து நேர்கோட்டில் அடுத்துள்ள கோணங்களின் கூட்டுத்தொகையும் எடுத்தோம். அதனை வைத்துக் கொண்டு சுருக்குவதன் மூலம் ஏயும் ஈயும் 180 பாகையாகும் என்பதை காட்டியுள்ளோம். ஆகவே மாணவர்களே, இனி இதன் அடுத்த பகுதிக்கு செல்லுவோம். வெளிப்பட உண்மைகளை கொண்டு
டி சய எஃப் சமன் எச் சய டி என்பதை காட்டுக. அப்ப டி சய எஃப், டி எஃப், அடுத்தது எச் டி. இந்த 4 கோணங்களுக்கும் இடையிலான தொடர்பு உங்களுக்கு தரப்பட்டுள்ளது. இந்த 4 கோணங்களுக்கும் இடையிலான தொடர்பு என்றால் நாங்கள் என்ன செய்யலாம்? இவ்விரண்டு தொடர்பாக கொண்டு வரலாம். என்ன இவ்விரண்டு தொடர்பு? இங்க பாருங்கள், இந்த டீயும் டியும் என்ன? ஒரு நேர்கோட்டில் அடுத்துள்ள கோணங்கள். அதே போல அங்க எச்எம்எஃப்பும் என்ன? அதுவும் ஒரு நேர்கோட்டில் அடுத்துள்ள கோணங்கள். அப்போ ஒரு நேர்கோட்டில் அடுத்துள்ள கோணங்கள் நீங்க எவ்வகையில தொடர்படுத்துவீர்கள்? ஒரு நேர்கோட்டில் அடுத்துள்ள கோணங்களின் கூடுதொகை 180 பாகை. இது ஒரு தொடர்பு. அங்கால எச்எம்எஃப்பும் அதுவும் ஒரு தொடர்பு. அப்ப பாருங்கள், எழுதலாம் டி சக டி சமன் 180 பாகை. என்னென்று எழுதுறோம்? ஒரு நேர்கோட்டில அடுத்துள்ள கோணங்களின் கூட்டுத்தொகை. ஒரு நேர்கோட்டில் அடுத்துள்ள கோணங்கள். அப்ப பாருங்கள், ஒரு நேர்கோட்டில் அடுத்துள்ள கோணங்களின் கூட்டுத்தொகை 180. அதே போல பாருங்க, அங்கால எச்எம்எஃப்எம் எடுத்தோம் என்றால் அதுவும் எத்தனை பாகை? 180 பாகை. அதுக்கு நாங்கள் என்ன தொடர்பு பயன்படுத்தப்படும்? இதே தொடர்பு தான். ஒரு நேர்கோட்டில் அடுத்துள்ள கோணங்கள். இப்ப நாங்கள் எங்களுக்கு கேட்ட கேள்வி என்ன? டி சைஎஃப்பும் ஹெச்ஐடியையும் சமன் என்று காட்டுட்டோம். ஆனா நாங்கள் அந்த 4ஐயும் வச்சு கொண்டு இப்ப என்ன தொடர்பு எடுத்துட்டோம்? இந்த ரெண்டுமே 180க்கு சமன். வெளிப்படை உண்மை என்ன சொல்லுது? இந்த ரெண்டுமே 180க்கு சமனாகையால் இந்த ரெண்டு பேரும் தங்களுக்குள்ள எப்படி இருக்கும்? சமனாக காணப்படும். ஆகவே டி சய டி சமன் ஹெச் ஆக எஃப். இது எவ்வாறு இருக்கும்? எங்களுடைய வெளிப்பட உண்மை 1. அப்ப பாருங்க, இந்த வெளிப்பட உண்மை 1ல வச்சு பார்த்தோம் என்றால் இந்த டி சக டி இருக்குத்தானே, இந்த டி சக டியும் எச் சக எஃப்பும் சமன். ஆனால் இப்ப எங்களுக்கு அது தொடர்பு இல்லை. ஏன்? இந்த டி சக டி என்பது இல்லை, டி சக எஃப் இருக்கு. அப்ப நாங்கள் என்ன செய்வோம்? இருபுறமும் எஃப்ஐயும் டியையும் கழிப்போம். அப்ப எஃப்ஐயும் டியையும் நாங்கள் கழிக்கும் போது டி அங்கால போகும், எஃப் வந்து இங்கால வரும். இவ்வளவுதான் செயற்பாடு. எங்களுக்கு கேட்டது கூட்டல் இல்லை, கழித்தல். அப்ப கழித்தல் அந்த பாருங்கள், இப்ப டியும் டியும் ஒரே பக்கம் இருந்தா எங்களுக்கு இதோடைய வேல்வல் முடிஞ்சுது. ஆனா அப்படி நாங்கள் செய்யலாமோ? இல்லை. கேட்ட வினாவுக்கு விடையளிக்க வேண்டும். ஆகையால் டி சய எஃப் வந்து ஹெச்ஐ டி ஆக காணப்படும். அப்ப பாருங்கள் மாணவர்களே, உங்களுக்கு கேட்ட வினாவுக்கான விடையினை எவ்வாறு கொண்டு வர வேண்டும் என்றால் முதல்ல நீங்கள் என்ன செய்யணும்? பாருங்கள், முதல்ல தொடர்புகளை கட்டி எழுப்பணும். அப்ப தொடர்புகளை கட்டி எழுப்ப வேண்டும் எனில் இந்த டீக்கும் டிக்குமான தொடர்பு வந்து எவ்வாறு இருக்குது? அது வந்து ஒரு நேர்கோட்டில் அடுத்துள்ள கோணங்கள்ட கூட்டுத்தொகை. அதே போல எச்சும் வந்து எச்எம்எஃப் ஒரு நேர்கோட்டில் அடுத்துள்ள கோணங்களின் கூட்டுத்தொகை 180 வந்துட்டு. அவற்றினை வச்சுக்கொண்டு அவர்களை சமப்படுத்தி விட்டு பேருந்து பார்ப்போம் எங்களோட வினாவுக்கு ஏற்ற வகையில எங்களோட வினா என்ன, அதுக்கேற்ற வகை இதை மாற்ற முடியுமா? மாற்ற முடியும். அதுவும் என்ன? வெளிப்பட உண்மையின்படி என்ன? சமனான கணியங்களை நாங்கள் நீக்குவதன் மூலம் நாங்கள் இங்கே கொண்டு வந்துள்ளோம். அப்ப பாருங்கள், வினாக்கள் எப்போதும் ஒரே வழியில் விடைய தரப்போவதில்லை. அதே நேரம் தொடர்புகள் நேரடியாகவும் அமைய போவதில்லை. நாங்கள் அவற்றினை நாங்கள் கண்டுபிடித்து அதனை கொண்டு வருவதன் மூலம் தான் நாங்கள் இங்கே கொண்டு வர முடியும். சரியா மாணவர்களே? ரைட். அடுத்த வினாவுக்கு செல்லுவோம். ஈ சமன் 140 பாகை, எஃப் சமன் 110 பாகை. இதனை கொண்டு ஆங்கில அட்சரங்கள் குறிக்கும் பெருமானங்களை காண்க. தந்த தரவினை வச்சுக்கொண்டு முதல் என்ன காணலாம்? ஈ 40 பாகையெனின் டியினை சொல்ல முடியும். ஈ சக டி வந்து 180, ஈ வந்து இப்ப 140. ஆகவே டி வந்து 180 சய 140, டி சமன் 40 பாகை. முதலாவதாக நாங்கள் டியினை கண்டுள்ளோம். இப்ப டீயும் ஈயும் குத்தெதிர் கோணங்கள். ஆகவே டி சமன்
140 பாகை. காரணம் குத்தெதிர் கோணங்கள். அடுத்து பாருங்கள் மாணவர்களே, டி 40 பாகை எனில் ஏ ஒத்த கோணம். ஏ சமன் 40 பாகை. ஏ சமன் 40 பாகை. அடுத்து பாருங்கள், எஃப் 110 எனில் ஜி வந்து 180 இருந்து 110 கழித்தால் 70 பாகை. ஒரு நேர்கோட்டில் அடுத்துள்ள கோணங்களின் கூட்டுத்தொகை. ஜி 70 எனின் எச்சும் 70. எச் சமன் 70 குத்தெதிர் கோணங்கள். அப்ப பாருங்கள், இனி அடுத்து எச் தெரியுமாகையால் பியை நாங்கள் சொல்ல முடியும். பி சமன் எச். ஆகவே பி சமன் 70 பாகை ஒன்று விட்ட கோணங்கள். அடுத்து நாங்கள் இப்ப மேலதிகமாக இனி காண வேண்டிய ஒன்று இருக்கு, சி. அந்த சியை நாங்கள் எவ்வாறு காணலாம்? அப்ப பாருங்கள், 140 என்றால் இந்த பி சக சி தான் 140. பி சக சி தான் எவ்வளவு? 140. அப்ப பி சக சி 140 பி தெரியும் 70. அவை சி எங்களால சொல்ல முடியும். 70 சக சி தான் 140. ஆகவே சி சமன் 140 சாய 70 எவ்வளவாக இருக்கும்? 70 காணப்படும். மாணவர்களே பாருங்கள், அனைத்து ஏபிசி டிடிஇ எல்லாவற்றினையும் நாங்கள் கண்டுள்ளோம். பாருங்கள், தரப்பட்ட தரவுகளை வைத்துக் கொண்டு நாங்கள் குத்தெதிர் கோணங்களை பயன்படுத்தினோம், ஒத்த கோணங்களை பயன்படுத்தினோம், ஒன்று விட்ட கோணங்களை பயன்படுத்தி இவற்றினை நாங்கள் கண்டுள்ளோம். அடுத்து, ஒரு வீட்டின் நீர்த்தொட்டியின் நீளம், அகலம், உயரம் என்பன முறையே 2 மீட்டர், 1.5 மீட்டர், 1 மீட்டர் ஆகும். இந்நீர்த்தொட்டியின் கொள்ளளவை லீட்டரில் தருக. அப்ப நாங்கள் லீட்டர்ல காணணும் என்றால் முதல்ல நாங்கள் என்ன செய்வோம்? இதை கன மீட்டர்ல காணுவோம். தொட்டியின் கனவளவு 2 தர 1.5 தர 1. ஆக இது 3 மீட்டர் கனம். எங்களுக்கு கேட்டது லீட்டர்ல. அப்போ 1 மீட்டர் கனம் வந்து எவ்வளவு? 1 மீட்டர் கனமானது 1000 லீட்டர் என்பதை நீங்கள் கற்றுள்ளீர்கள். 1 மீட்டர் கனம் 1000 லீட்டர். அப்ப நாங்கள் இதுல இருந்து சொல்லலாம் 3 தர 1000 லீட்டர் 3000 லீட்டர். மிக இலகுவாக நீங்கள் காண முடியும். குறித்த நபர் ஒருவருக்கு நாளொன்றில் 150 லிட்டர் நீர் தேவைப்படுது. ஒரு நபருக்கு எவ்வளவு வேணும்? 150 லிட்டர் நீர் தேவை. 4 குடியிருக்கும் ஒரு வீட்டுக்கு ஒருவருக்கு 150. அப்ப 4 பேருக்குண்டா 4 தர 150. நாளொன்றுக்கு தேவைப்படும் நீரின் அளவு. அப்ப நீரின் அளவு ஒரு ஆளுக்கு 150. அப்படி எத்தனை பேர் இருக்கிறார்கள்? 4 பேர். 0 0 4 22 மிச்சம் 4 4 2 6 600 லிட்டர். அப்ப பாருங்கள், நீர் தொட்டியின் கொள்ளளவு 3000 லிட்டர். அந்த வீட்டில் உள்ளவர்கள் 4 பேர் இருக்கிறார்கள், ஒருவருக்கு 150 லிட்டர். ஆகவே 4 பேருக்கும் 600 லிட்டர் நீர் தேவைப்படும். சரிதானே? அடுத்து, மேற்கூர்த்த நீர் தொட்டியில் உள்ள மொத்த நீரின் அளவு 4 பேருக்கும் எத்தனை நாட்களுக்கு போகும்? பாருங்கள், அந்த ஒரு 4 பேருக்கும் 600 லிட்டர் நீர் வேணும் ஒரு நாளைக்கு. இருக்கிறதோ 3000 லிட்டர். எத்தனை நாளை காணும்? 3000 கீழ் 600. ஆகவே 5 நாட்களுக்கு போதும். எத்தனை நாட்களுக்கு? 5 நாட்களுக்கு போதும். 3000 மொத்தம் ஒரு நாளைக்கு 600. 600 படி எத்தனை நாளுக்கு? 600 தர 5 3000. வெற்று தொட்டியை நிரப்புவதற்கு நிமிடத்துக்கு 100 லிட்டர் நீர் வழங்கும் குழாய் மூலம் தொட்டிக்கு நீர் வழங்குகிறோம் எனின் தொட்டி நிரப்புவதற்கு எவ்வளவு நேரம் எடுக்கும்? 3000 லிட்டருக்கு. அப்போ ஒரு நிமிடத்தில் எவ்வளவு? 100 லிட்டர். அப்போ 3000க்கு எத்தனை நிமிடம்? 3000 3000 லிட்டரின் கீழ் 100 லிட்டர். ஆகவே 30 நிமிடங்கள். எத்தனை நிமிடங்கள்? 30 நிமிடங்கள். சரிதான மாணவர்களே? அடுத்த வினாவுக்கு செல்லுவோம். தொட்டி முற்றாக நிரம்பி இருந்த நாள். அப்ப தொட்டி முற்றாக மொத்தம் எத்தனை லிட்டர்? 3000 லிட்டர். அதில் ஏற்பட்ட கசிவொன்றின் காரணமாக 900 லிட்டர் நீர் வெளியேறிவிட்டது. அப்ப தற்போது உள்ள நீர்
தற்போதுள்ள நீர் வந்து 3900 லிட்டர். அப்போ எவ்வளவு? 2100 லிட்டர் நீர் இருக்குது. இப்போ அந்த நீர் வந்து என்ன செய்யுது? அந்த தொட்டியில் எவ்வளவு உயரத்துக்கு காணப்படும். அப்போ எவ்வளவு உயரம் என்றால் தொட்டியின் நீள அகல உயரங்கள் எல்லாம் எங்களுக்கு தெரியுமே. 2 மீட்டர் நீளம், 1.5 மீட்டர் அகலம், 1 மீட்டர் உயரம். ஆக நாங்கள் பாருங்கள், தொட்டியினது தொட்டி இவ்வாறு இருக்க போகுது. அது 2 மீட்டர் 1.5 மீட்டர் அகலம். இப்போ உயரம் வந்து முழுவதும் இல்லை, எவ்வளவு இருப்பது எங்களுக்கு கேள்வி. அதை நாங்கள் என்ன எடுப்போம்? எச் என கொள்வோம். அப்போ தொட்டியில் உள்ள நீரின் கனவளவு தெரியும், நீளம் அகலம் உயரம் எச். இப்போ இதிலிருந்து நாங்கள் என்ன, இந்த தொட்டியின் இந்த கனவளவை நாங்கள் சமப்படுத்துவதன் மூலம் அந்த உயரத்தை காண முடியும். அப்போ பாருங்கள், 2 மீட்டர் தர 1.5 குறுக்கு வெட்டு பரப்பு தர உயரம்தான் இந்த 2100 லிட்டராக இருக்கும். எல்லாமே இது மீட்டர்ல இருக்கிறபடியா நாங்கள் என்ன செய்வோம்? 2100 லிட்டர் எனும் போது 2.1 மீட்டர் கனம் என கொள்ள முடியுமே. நாங்கள் எல்லாத்தையும் என்ன எழுதணும்? ஒற்றை அலகுகளில் சமப்படுத்த வேண்டும். அப்ப பாருங்கள், 3h வந்து 2100 கீழ் 1000 மீட்டர் கனம். சரிதானே? ஏன் அதை நாங்கள் 1000ஆல் பிரிச்சு 1000 லிட்டர் தான் 1 மீட்டர் கனம். 3h வந்து 2.1. ஆகவே h வந்து 2.1 கீழ் 3 7. ஆகவே 0.7 மீட்டர் உயரத்தில் காணப்படும். அந்த நீர் உயரமானது எவ்வளவா இருக்கும்? 0.7 மீட்டர். அல்லது நீங்கள் இதை 70 சென்டிமீட்டர் எனவும் காண முடியும். அதாவது 2100 லிட்டர் என்றால் அதை நாங்கள் சென்டிமீட்டர் கணத்துக்கான 1000ஆல் பெருக்குவோம். ஒவ்வொன்றையும் சென்டிமீட்டருக்கு மாற்றுவீர்கள். அதன் மூலம் நீங்கள் சுருக்கும் போது எங்களுக்கு விட என்ன வரும்? 70 சென்டிமீட்டராக வரும். ஆகவே மாணவர்களே, நாங்கள் இதுவரை பகுதி 1 உள்ள உங்களுடைய புத்தகத்தில் உள்ள மீட்டல் பயிற்சி வினாக்களை பார்த்துள்ளோம். இது ஆனது உங்களுடைய தவணை பரீட்சைக்கு மிகவும் பயனுடையதாக அமையும். மேலும் நீங்கள் இவற்றினை செய்து பார்ப்பதன் மூலம் மேலும் மேலும் பயிற்சிகளை செய்து நீங்கள் உங்களுடைய பரீட்சைக்கு தயாராகுவீர்கள் என நம்புகிறோம்.